இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்முடைய விருந்தினர் ஒரு அரசியல் தலைவர். இவரோட சொற்பொழிவை கேட்கறதுக்காக உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒன்று திரள்வாங்க. இந்த அரசியல் தலைவர் 28 வருஷமா அரசியல்ல இருக்காரு. ஒரு பார்லிமெண்ட் மெம்பர். தான் சொல்ல நினைக்கிறத பயமே இல்லாம சொல்லுவாரு. அதோட தம் மக்களுக்காக சண்டை போடுவார். ப்ளீஸ் வெல்கம் அசதுதீன் ஓவைசி. இன்னைக்கு ஆப்கி அதாலத்தில் நான் கூப்பிட போறது நம்மோட இன்னைக்கான ஜட்ஜ், ஹிந்துஸ்தான் டைம்ஸோட சீனியர் ஜேர்னலிஸ்ட் கும்கும் சட்டா. ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கான வழக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஜட்ஜ் கும்கும் சட்டா கிட்ட அனுமதி கேட்போம். நீதிமன்றத்தோட வழக்கா ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு வழக்கையும் கேள்விகளையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அசதுதீன் ஓவைசியோட பொலிட்டிக்கல் கரியரை ஒரு முறை பார்ப்போம். ஆல் இண்டியா மஜ்லிஸே இத்திஹாதுல் முஸ்லிமீன் பிரசிடென்ட் அசதுதீன் ஓவைசி தன்னோட போல்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்னால எப்பவும் நியூஸ் பேப்பர்ல இருந்துகிட்டே இருப்பாரு. सोनिया गांधी आज हुबली में है, राहुल गांधी हुबली में। अरे बात करो, मस्जिद को शहीद कर दिया, दरगाह को तोड़ दिए। हुबली में 150 बच्चे हैं, मगर शेतकर के लिए तारीफ करने सोनिया गांधी आती है, जो आरएसएस से निकला और आज भी आरएसएस में है. அசதுதீன் ஓவைசி 1994 முதல் முறையா ஆந்திர பிரதேஷ் எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு. 2 முறை எம்எல்ஏவா இருந்ததுக்கு அப்புறம் அசதுதீன் ஓவைசி 4 முறை ஹைதராபாத்ல இருந்து லோக்சபா எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு. பார்லிமெண்ட்ல இவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக அசதுதீன் ஓவைசிக்கு சன்சத் ரத்னா அப்படிங்கிற அவார்டை அவருக்கு கொடுத்தாங்க. அரசியலோட சேர்த்து அசதுதீன் ஓவைசி மைனாரிட்டிஸோட நன்மைக்காக பல வேலைகளை செய்யறாரு. தாருசலாம் எஜுகேஷனல் ட்ரஸ்டோட சேர்மன், அசதுதீன் ஓவைசி இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், மேனேஜ்மெண்ட், அதோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி கொடுக்கிற பல ப்ரொஃபஷனல் காலேஜஸ் நடத்துறாரு. ஓவைசி ஹாஸ்பிட்டல், அப்புறம் பிரின்சஸ் இஸ்ரா ஹாஸ்பிட்டல்ல நோயாளிகளுக்கு மருத்துவம் பண்றாரு. கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மூலமா ஏழைகளுக்கு உதவி செய்யறாரு. ராயல் இஸ்லாமிக் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் சென்டரோட 500 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் முஸ்லிம்ஸ் வேர்ல்டு லிஸ்ட்ல அசதுதீன் ஓவைசியோட பேரு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அசதுதீன் ஓவைசி தன்னோட பார்ட்டி AIMIM நேஷனல் லெவல் வரை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. மகாராஷ்டிரா, பீகாரோட தேர்தலில் ஜெயிச்சு தன் எதிரிகளை ஆச்சரியமடை வச்சிருக்காரு. பை ப்ரொஃபஷன் இவர் ஒரு லாயர். லண்டனோட லிங்கன் இன்னோட பாரிஸ்டர். அசதுதீன் ஓவைசி ஆப்கி அதாலத்துல தன்னோட வழக்க அவரே வாதாட போறாரு. வாங்க இன்னைக்கான வழக்க ஆரம்பிப்போம். ஆப்கி அதாலத்துல பாரிஸ்டர் அசதுதீன் ஓவைசி மேல சுமத்தப்பட்ட முதல் குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல AIMIM ஓட பிரசிடென்ட் அசதுதீன் ஓவைசி மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் ஒரு ஆக்சிடென்டல் பாலிட்டிஷியன். ஓவைசி சார், உங்களுக்கு அரசியலுக்கு வரத்துக்கு எந்த எண்ணமும் இல்ல, கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினைச்சீங்களாமே, நீங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலராமே. நம்ம வாழ்க்கையில நம்ம விதிய நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது. மேலே இருக்கிறவன் தான் அதெல்லாம் முடிவு பண்ணுவான். அப்போ என்னோட சின்ன வயசுல நான் கிரிக்கெட் நல்லா விளையாடுவேன், கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த பெரியவங்கள்லாம் நல்லா படி, கல்வி தான் முக்கியம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பாவுடைய பேச்சை கேட்டேன். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்காக கிளம்பிட்டேன். நீங்க 6 விக்கெட் எடுத்த அந்த மேட்ச் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, அது உஸ்மான் யூனிவர்சிட்டி விசஸ் பெங்களூர் யூனிவர்சிட்டிக்கும் நடந்த இன்டர்வார்சிட்டி ஃபைனல் மேட்ச் உஸ்மான் யூனிவர்சிட்டி கிரவுண்ட்ல நடந்துச்சு. நான் உஸ்மான் யூனிவர்சிட்டியோட ஓப்பனிங் பவுலரா இருந்தேன். அந்த மேட்ச்ல எனக்கு 6 விக்கெட் கிடைச்சது. அதோட பெங்களூர் யூனிவர்சிட்டில இருந்து வெங்கடேஷ் பிரசாத் ஓப்பனிங் பவுலிங் பண்ணாரு. அவருக்கும் 1-2 விக்கெட் கிடைச்சது. சவுத் ஜோன் யூனிவர்சிட்டியில அவர் செலக்ட் ஆகல, நான் செலக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் என்னோட கிரிக்கெட் கெரியர் முடிஞ்சிருச்சு. கிரிக்கெட்டுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திட்டீங்க. எங்களுக்கு ஒரு நல்ல பவுலர் கிடைச்சிருப்பாரு.
இல்ல இல்ல, எனக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கு. எப்படி தெரியும்? இந்த பாருங்க, விளையாட்டுல கிரிக்கெட்ல எப்போ என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மாஷா அல்லாஹ் எல்லாருமே நல்ல பிளேயர், நல்ல பேட்ஸ்மேன் இருந்தாங்க, பவுலர்ஸ் இருந்தாங்க. ஆனா நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு பயணம் தானே. எந்த இலக்கை நோக்கி கூட்டிட்டு போகும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க வக்கீல் ஆகணும்னு நினைச்சீங்க. ஆமா, நான் லா படிச்சேன். லண்டன்ல எல்எல்பி பண்ணேன். அடுத்து லிங்கன் யூனிவர்சிட்டியில பாரத் லா பண்ணேன். அடுத்து யுஎஸ் போய் எல்எம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எங்க அப்பா பாரிஸ்ட்ரி பண்ணுன்னு சொன்னாரு. அவர் சொன்னதுனால பாரிஸ்ட்ரி படிச்சேன். அவரோட வேண்டுதலால நல்லபடியா முடிச்சேன். எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா எங்களுக்கு வருத்தம் இருக்கு சார். நீங்க ரொம்ப நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டா இருந்திருக்கீங்க. நீங்க மெக்டானல்ட்ஸ்ல வேலை செஞ்சீங்க, ஆக்ஸ்போர்ட்ல ஸ்டோர்ஸ்ல எல்லாம் வேலை செஞ்சிருக்கீங்க. ஆமா, அங்க இருக்கிற எல்லாருமே பண்ணுவாங்க. நான் மட்டும் கிடையாது, போற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பண்ணுவாங்க. அந்த காலத்துல நீங்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருந்தீங்கன்றதுக்கு ஒரு போட்டோ இருக்கு. அத மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் இல்ல. இப்பவும் நீங்க ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்க. ஆனா இந்த அரசியலுக்காக நீங்க தொப்பி, தாடி, பைஜாமா எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, இது அரசியலுக்காகலாம் இல்ல. இது ஹைதராபாத்தோட ட்ரெடிஷனல் கல்ச்சர். எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதை நான் அரசியலுக்காகலாம் போடுறதில்ல. ஆனா அரசியலுக்கு நீங்க எப்படி வந்தீங்க? நான் 1994ல படிச்சுட்டு திரும்பி வரும்போது, அப்போ எங்க அப்பாவும் பார்ட்டியில இருந்த பெரிய பெரிய ஆளுங்களும் என்னை உட்கார வச்சு புரிய வச்சாங்க. இங்க பாருப்பா, அரசியலுக்கு படிச்சவங்க தேவைப்படுறாங்க. அதுக்கான எல்லா திறமையும் அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்காரு. நீ பார்ட்டிக்காக வேலை செய்ய, உன்னுடைய கடமையை பண்ணு. 94ல தேர்தல்ல நிக்கும்போது எங்க பார்ட்டில இருந்து ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சாரு. சிங்கிள் எம்எல்ஏ தான். அதனால 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது. அதுக்கப்புறம் 94ல எம்எல்ஏ வானாங்க. 96ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது. கொஞ்சம் மூச்சு வாங்கணுமோ இல்லையோ மறுபடியும் 98ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது. அதுக்கப்புறம் 99ல இன்னொரு எலெக்ஷன். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அதாவது இஸ்லாமிக் காலண்டர் கணக்குப்படி பார்த்தோம்னா நான் சஃபர் மாதத்துல பிறந்தேன். சஃபருக்கு அர்த்தம் பயணம் இல்லையா? நீ ஏன் வீட்ல இருக்க மாட்டேங்கிறேன்னு அம்மா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சஃபர் மாதத்துல தானே பிறந்தேன், அதனால பயணிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுல இருந்து அரசியல் பயணம் ஆரம்பிச்சது. உங்க ஒய்ஃப் கூட ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்களே. ஏன்னா கல்யாணம் ஆகி அடுத்த நாளே நீங்க விதான்சபால ஸ்பீச் கொடுக்க போயிட்டீங்க. ஆமா, நீங்க இதெல்லாம் எப்படி சொல்றது ரஜத் சார்? பழைய காயங்களை நோண்டி மறுபடியும் காயமாக்குற பழக்கம் உங்ககிட்ட இருக்கு. நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுவீங்க, நான் என் வீட்டுக்கு போகணும்ல. அதனால வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அப்பத்திக்கு அப்ப கேட்க மாட்டாங்க. அத ஒரு வீக் பாயிண்ட் ஆக்கிடுவாங்க. உங்களுக்கு எதிராகவும் அப்பப்ப நிறைய கேட்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். அதான். ஆடியன்ஸ்ல இருந்து யாராவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். ரீசெண்டா யுஏஇல ஒரு பெரிய ஹிந்து கோயில் கட்டப்பட்டுச்சு. பிரதமர் மோடிஜியோட ஹார்ட்வொர்க்கால கட்டப்பட்டுச்சு. இது நடந்ததால நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? இல்ல, நான் யுஏஇக்கு எப்ப ராஜாவா வரணும் அப்பதான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். ஏன்னா யுஏஇ என்னோடது இல்லல்ல. இல்ல, உங்க கேள்வி என்னன்னா, இதனால நீங்க சந்தோஷப்படுறீங்களா இல்ல கோவமா? நான் சந்தோஷமா இருக்க காரணம் என்னன்னா, யுஏஇ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பார்ட்னர் இல்லையா? யுஏஇல நம்மளோட லட்சக்கணக்கான இந்தியர்கள் வேலை செய்யறாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு போறாங்க. ஆக்சுவலி மோடி சார் இங்க ஒரு கோவில் கட்டணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2 கண்ட்ரியோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லபடியா இருக்கும். இப்போ 2 கண்ட்ரியும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால அங்கிருந்து நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வரும். அவங்க நம்மளுடைய பெரிய ட்ரேட் பார்ட்னர். இந்தியாவில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்பெல்லாம் நிறைய பேர், உதாரணத்துக்கு ஜாவேத் அக்தர் சாப் இருக்கார்ல, அவர் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியா? அவர் எப்பத்துல இருந்து சாமியை நம்ப ஆரம்பிச்சாரு? அவர் நாத்திகர் தானே? அது ஒரு நோன் ஃபேக்ட். அத அவரே சொல்லியிருக்காரு. நான் எந்த சாமியும் கும்பிட மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, இந்தியால இன்னும் டெமோக்ரஸி மிச்சம் இருக்குன்னா அது இந்துக்களாலதான்னு சொல்றாரு. இல்ல, அவர் பொய் சொல்றாரு. டெமோக்ரஸி உயிரோட இருக்குன்னா, உயிரோட இருக்க போகுதுன்னா, அம்பேத்கர் உருவாக்கின கான்ஸ்டிடியூஷன் இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் தான் கைட் பண்ணும். ஒரு கம்யூனிட்டியால ஜனநாயகத்தை கைட் பண்ண முடியாது. இப்போ ஒரு நாட்டை கைட் பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனால தான் முடியும். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ரிலிஜியஸ் நியூட்ரலா இருக்கு. அந்த கான்ஸ்டிடியூஷன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த ஜனநாயகம் குறைஞ்சிருச்சு, ஆனா ஜனநாயகம் இருக்கும். நீங்க குறைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க, ஆனா நிறைய இஸ்லாம் மத குருக்கள் எல்லாம், ரீசெண்டா பரேலியோட மதகுரு மௌலானா ஷாபுதீன் ரிஸ்வி அவர் என்ன சொல்றாருன்னா, செக்யூலர்னு சொல்றவங்க முஸ்லிம்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க, மோதிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு.
அப்படின்னா மோதிஜி கிட்ட இருந்து எம்பி டிக்கெட் வாங்கி எம்பி எலெக்ஷன் ஜெயிக்கணும்னு பாக்குறாரு. யூபி டிக்கெட்ஸை கேட்டு வாங்கிக்கோங்க. டெபாசிட் ஜெயிச்சாருன்னா என்ன திரும்பவும் இங்க கூப்பிடுங்க. அந்த மௌலா நாள்லாம் திரும்ப சொல்லிதானே ஆகணும். சாப்பாட சாப்பிட்டாச்சு, அப்ப சொல்லிதானே ஆகணும். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா காலம் மாறி போச்சு. முதல்லலாம் மக்கள் முஸ்லிம்ஸை பத்தியும் முஸ்லீம் ஓட்ஸை பத்தியும் பேசுவாங்க. இப்ப இந்துக்களோட ஓட்டு அப்புறம் ராமர் கோயிலை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. இல்ல, நான் 2014 நரேந்திர மோடி இந்தியாவோட பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய ஸ்பீச்ல என்ன சொன்னாரு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன், முஸ்லிம்ஸ் ஓட் பேங்க்ன்ற நம்பிக்கைய உடைச்சிட்டீங்க. முஸ்லிம்ஸ் ஓட் பேங்க் அப்படிங்கிறது ஒரு மித்து, அது ஒரு கற்பனை மட்டும்தான். அப்படிங்கிறது ஒன்னு இருந்ததே இல்ல. இந்த நாட்டுல எப்பவுமே மெஜாரிட்டியோட ஓட் பேங்க் மட்டும்தான் இருக்கு. ஆனா முஸ்லிம்ஸ்க்கு ரொம்ப நல்ல செய்தி, ரொம்ப சந்தோஷமான செய்தின்னு சொல்றாங்க. அது உங்களோட ஓட் பேங்க் அப்படின்றாங்க. அப்படி ஒரு ஓட் பேங்கே இல்லையே. ஒருவேளை ஓட் பேங்க் இருந்திருந்தா இவ்ளோ பாப்புலேஷன்ல எத்தனை எம்பி ஜெயிச்சிருப்பாங்க? அதோட மோடி, நரேந்திர மோடி அதோட முஸ்லிம்ஸ பொலிட்டிக்கலா மார்ஜினலைஸ் பண்ணிட்டாரு. அவர் முஸ்லிம்ஸ் ஓட்ட பத்தியே பேசுறதே இல்ல, யாருக்கும் டிக்கெட்ஸும் கொடுக்கறது இல்ல. அவர்கிட்ட ஒரு முஸ்லிம்ஸ் எம்பியும் இல்ல, ஒரு முஸ்லிம்ஸ் மினிஸ்டரும் இல்ல. இதுதான் உண்மை. பிஜேபிக்கு அது தேவையும் இல்ல. பொலிட்டிக்கலி, சோசியலி எல்லாத்தையும் மார்ஜினலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த நாட்டுல முஸ்லிம்ஸ் மைனாரிட்டியை மார்ஜினலைஸ் பண்ணிட்டாரு. ஆனா இப்பெல்லாம் தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறாங்கன்னு சொல்றாரு. இல்ல 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 இல்ல, அவங்களோட வழி என்னன்னா, யாதவ் தான் முதலமைச்சர் ஆகணும், முஸ்லிம்ஸ் ஃபாலோயர்ஸ்ல தான் இருக்கணும். அவங்க யாதவ்ஸ் தான் பிலீவ் பண்றாங்க. ஆட்சியில வர்ற வரைக்கும் முஸ்லிம்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தள்ளி வச்சிடுறாங்க. ஆனா பீகாருக்கு நீங்க போனீங்க, உங்க எம்எல்ஏஸ் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அங்க எங்க எம்எல்ஏஸ ஆர்ஜேடிஸ் வாங்கிட்டாங்க. அதாவது அங்க 5 எம்எல்ஏஸ் ஜெயிச்சாங்க. நாங்கெல்லாம் 4 வருஷம் கஷ்டப்பட்டோம். அதோட 5 எம்எல்ஏஸும் ஹிமாச்சல்ல, இந்தியாவோட பேக்வர்ட் ஏரியா. அங்க எங்களோட எம்எல்ஏஸ் ஜெயிச்சாங்க. ஆரம்பத்துல இருந்தே லாலுஜி அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. இங்க சொல்றேன் பாருங்க, அவர் ஜெயில இருந்தே எனக்கு போன் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவரோட போனை நான் எடுக்க மாட்டேன். அங்க இருந்தவங்க எல்லாம் வேற ஏதாச்சும் ஒரு போன்ல பேசுங்கன்னு சொன்னாங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா அந்த போனை உலகம் முழுவதும் கேக்குது, ஜெயில இருக்கிறவங்க கிட்ட நான் ஏன் பேசணும்னு கேட்டேன். அப்புறம் அவங்க ஆளை வச்சு பேசினாங்க. அப்பவும் நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். அவங்க ஆளுங்க வந்து உங்க எம்எல்ஏஸ் கிட்ட கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் ஏன் கொடுக்கணும்? அங்க எங்க 5 எம்எல்ஏஸ் ஜெயிச்சாங்க. அவங்க 4 எம்எல்ஏஸ வெக்கமே இல்லாம வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் சீமாஞ்சலுக்கு என்ன பண்ணீங்க? சீமாஞ்சலுக்கு எந்த நல்லதும் பண்ணல. அப்புறம் என்னாச்சு? ஆட்சி அவங்க பக்கம் போயிருச்சு. இப்ப நீங்க தேஜஸ்விட்ட தான் போய் கேட்கணும், ஹவு டு யூ ஃபீல்னு. இப்ப அவர் சந்தோஷமா இருப்பார்ல. இதுல தேஜஸ்வி என்ன தப்பு பண்ணாரு? அவர் சித்தப்பா தானே கட்சி மாறினாரு. நான் வெறும் 19 சீட்டுக்காக சண்டை போட்டா ஓட்ஸ பிரிக்கிறவன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க பிஜேபிக்கு 2 முறை அதிகாரம் கொடுக்கறீங்க. அப்படின்னா ஒரு ராஜா ஹரிச்சந்தர். இது என்னன்னு நீங்களே சொல்லுங்க. இங்க இருக்கிற பொலிட்டிக்கல் ஆப்போசிஷன் ஒரு விஷயத்த நல்லா நிரூபிக்குது. இந்த நாட்டுல யாரும் முஸ்லிம்ஸ் லீடர்ஸ் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு தெளிவா புரியுது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. உதாரணத்துக்கு மம்தா பானர்ஜி, அவங்கள எல்லாருமே முஸ்லிம்ஸோட நல விரும்பிதான்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நீங்க என்ன அங்கேயே கூட்டிட்டு போனாலும் பதில் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க. அது கரெக்ட் தான். நாம மால்தாவுக்கோ முர்ஷிதாபாத்துக்கோ போனா அங்க போய் பாத்தீங்கன்னா, அங்க நிலத்துல இருக்கிற தண்ணி WHO லிமிட்டை விட அதிகமான ஆர்சனிக் இருக்கு. ஒருவேளை நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா, முஸ்லிம்ஸ் பெண்களோட விரல்களை போய் பாத்தீங்கன்னா, அந்த விரல்களுக்கு நடுவுல இப்படி செஞ்சு செஞ்சு அவங்க கையெல்லாம் காயமா இருக்கும். செக்குலரிசம் சொல்றாங்களே, எங்க இருக்கு செக்குலரிசம்? என்ன செக்குலரிசம் பண்றீங்க நீங்கெல்லாம்? உங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல எத்தனை ஊர்கள் இருக்கு? சோ முஸ்லிம்ஸ் கம்யூனிட்டி எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியது இதைத்தான். அதாவது அவங்க பயன்படுத்தப்படுறாங்க, அவ்வளவுதான். நீங்க தான் உங்க லீடர்ஷிப்பை உருவாக்கிக்கணும். ஆனா அங்க இருக்கிற மக்கள் என் பிளாக் ஓட் பண்றாங்க. ஆமா 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 குடுக்கறாங்க, பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அவங்க கிட்ட வேற ஆப்ஷனே இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் அவங்களோட சிபிஎம்மும் ஒன்னும் பண்ணாது. லெஃப்ட் ஃப்ரண்டோட கவர்மெண்டா இருந்தது. அங்க இருக்கிற சோசியல் எக்கனாமிக் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ், பெங்காலோடைய முஸ்லிம்ஸ் ரொம்ப ஏழைகளா இருக்காங்க, யாரும் அதை மறுக்கவே முடியாது, டேட்டாவே இருக்கு. அதோட நீங்க பட்ஜெட் என்ன கொடுக்கறீங்க? பட்ஜெட்டும் கம்மி தான். ஆனா முஸ்லிம்ஸுக்கு சிம்பாலிசம்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ ரம்ஜான் வந்துச்சுன்னா சீஃப் மினிஸ்டர் அவங்க தலையில துணியை நல்லா சுத்திக்கிட்டு பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் நிர் ரஹீம் சொன்னா சந்தோஷமாயிருவோம். ஆனா இவங்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னு சொல்லிட்டாங்க. மக்களுக்கு என்ன பண்றாங்கன்னு யோசிக்கிறது இல்ல, அத பத்தி கவலைப்படுறதும் இல்ல.
ஸோ இத எல்லாத்தையும் ஓட்காக நீங்க உபயோகப்படுத்துறீங்க. ஆனா அவங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்கணும்ல. பலன் எதையும் கொடுக்கறது இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. சஜன் ஷேக் அவர்தான். ஏன் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் ப்ரொமோட் பண்றீங்க? அவங்கள ஏன் வளர விடுறீங்க? எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த ஷாஜான் ஷேக்கோட 2 ஃப்ரெண்ட்ஸும் ஹிந்து தான். சோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மால்தா முர்ஷிதாபாத்துக்கு நேர்ல போய் நானே பாத்திருக்கேன். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எல்லாரும் பிஜேபி கிட்ட போறாங்க, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதோ என்னமோ. அசோக் சவானும் பிஜேபிக்கு போயிட்டாரு. இப்ப யூபில எத்தனை சமாஜ்வாதி பார்ட்டியோட அப்பர் காஸ்ட் எம்எல்ஏஸ் இருந்தாங்களோ அவங்க பிஜேபிக்கு கேண்டிடேட் ஓட் பண்ணாங்க. ஜெயின் சௌத்ரி சாரோட பார்ட்டில 9 எம்எல்ஏக்கள்ல 2 பேர் முஸ்லிம்ஸ். அவங்களும் பிஜேபிக்கு தான் ஓட் பண்ணாங்க. அசோக் ராவுத் சௌகான் என்னை எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பாரு. அதாவது நான் எப்ப நந்தத் போனாலும் பி டீம் வந்துட்டாங்க, இவங்க கிட்ட பத்திரமா இருங்கன்னு சொல்லுவாரு. ஆனா வரக்கூடாதுன்னு யாரு சொன்னாங்களோ இப்ப அவங்களே போய் ஆட்சியில உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் இப்போ வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதோட செக்குலரிசம் பேர்ல என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இமாச்சல் பிரதேஷ்ல அரசாங்கமே கவிழ்ந்துடுச்சு. அரசாங்கமே அழிஞ்சிருச்சு. அரசாங்கம் மொத்தமும் அழிஞ்சிருச்சு. நல்லவேளை நான் 10-15 நாளுக்கு முன்னாடி ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு போகல. இல்லனா நான் தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு என் மேல குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. ஆனா இவங்களோட எம்எல்ஏஸ் தான், இவங்களோட எம்எல்ஏஸே போறாங்க, கிராஸ் ஓட்டிங் பண்றாங்க. அதோட தேவையில்லாத காரணத்தால அபிஷேக் மனு சிங்வி சாரை தோக்கடிச்சிட்டாங்க. அவரு ரொம்ப நல்ல லாயர். ஆனா அவரை தோக்கடிச்சிட்டாங்க. அது இவங்களோட தப்பு தான். நான் சொல்றது இதுதான், உங்ககிட்ட கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன் இல்ல. நீங்க நரேந்திர மோடியோட ஐடியாலஜியை எதிர்த்தாதான், அப்படி பண்ணாதான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அவரோட பெரிய ஹிந்துத்துவ லீடர்ஸ்னு சொல்றீங்க. அது இருக்கட்டும், மத தலைவர்கள் இருப்பாங்க, தாக்கூர்ஸுங்க இருப்பாங்க, பிராமணர்கள் இருக்கலாம், யாதவர்கள் இருக்கலாம், குர்மியர்கள் இருக்கலாம், குஷ்வாகாவா இருக்கலாம், மராட்டாவா இருக்கலாம், தலித் காஸ்ட்லயும் தலைவர்கள் ஆகுறாங்க, ஓபிசிலையும் தலைவர் ஆகலாம். நாட்டோடைய பிரதமர் பார்லிமெண்ட்ல நின்னுகிட்டு எல்லாரோட பெரிய ஓபிசின்றாரு. ஆனா முஸ்லிம்ஸ்ல எந்த லீடர்ஸும் இல்ல சார். 17 கோடி முஸ்லிம்ஸ் இருக்காங்க. ஆனா பொலிட்டிக்கல் லீடர்ஸ்ல யாருமே கிடையாது. இது நம்ம டெமோக்ரஸிக்கு நல்லதா? நீங்களும் முயற்சி பண்ணி 28 வருஷம் ஆயிடுச்சு, ஏன் உங்களுக்கு லீடர்ஷிப் கிடைக்கல? சார் இதுக்கான காரணம் 28 வருஷம். ஒரு விஷயம் 40 வருஷமா கேன்சர் மாதிரி பரவி கிடக்கு. 28 வருஷத்துல முடிஞ்சிருமா? முஸ்லிம்ஸ் பண்ண எல்லாத்தையும் விட பெரிய தப்பு என்னன்னா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் லக்னோவுல அந்த கிரவுண்ட்ல நின்னுக்கிட்டு நாங்க அரசியல்ல பங்கெடுக்க மாட்டோம், பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கும் நாங்க வரமாட்டோம், இந்த பார்ட்டியை மட்டும்தான் நம்புறோம்னு சொன்னாங்க. எந்த பார்ட்டியை நீங்க நம்புனீங்களோ அதே பார்ட்டி ஜிபி பந்த் காலத்துல பாபர் மசூதியில சிலைகளை வச்சாங்க. அதே பார்ட்டி தான் மலியானா, ஹாசிம்புரா, டெல்லியோட படுகொலை செஞ்சாங்க. இன்னைக்கு இந்தியாவோட பார்லிமெண்ட்ல எத்தனை முஸ்லிம்ஸ் எம்பி இருக்காங்க சொல்லுங்க? இந்த நாட்டோட முஸ்லிம்ஸ் அசாதுதீன் ஒவைசிய அவர் மேல நம்பிக்கை வைக்கிறது இல்லங்கிறது உண்மைதானே? அவங்க எல்லாருமே நீங்க பிஜேபிக்கு ஹெல்ப் பண்றதா நினைக்கிறாங்க. சரி, நீங்க என்ன நம்ப வேண்டாம், என்ன எடுத்துருங்க. ஒரு கவிதையில கூட ஒண்ணு இருக்குமே, என்னது அது? ஆன்மாவுக்குள்ள ஆழமா போய் வாழ்க்கையோட ரகசியத்தை கண்டுபிடிங்க. சோ என்ன நம்பலைனா உன்னையாச்சும் நம்பு. உங்களையே நீங்க நம்ப மாட்டேன்றீங்களே. சார் நீங்க எந்த முஸ்லிம்ஸை வேணாலும் கேளுங்க, இதெல்லாம் உண்மைதானப்பா, லீடர் ஆகுன்னு சொல்லுங்க. இல்ல எங்க கிட்ட அந்த தலைவர் இருக்காரு, அந்த பார்ட்டி இருக்கு, அவங்க இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எதுவுமே நடக்காது. கண்டிப்பா எதுவுமே நடக்காது. நான் வேணும்னா உங்களுக்கு பிரச்சனை இல்ல, ஆனா வேற யாராவது வேணும்னா உங்களுக்கு பிரச்சனை. இல்ல நான் அது என்னன்னா, இது எப்படி இருக்குன்னா, ரஜத் சார் காலேஜ்ல நடந்த கதையை சொல்றாரு. அதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. சோ என் விஷயத்துல அப்படிலாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு நான் வேணான்னா பிரச்சனை இல்ல, வேற ஆளை தேர்ந்தெடுங்க, யாரையாவது தேர்ந்தெடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்ல. எத்தனை நாள் தான் ஏமாத்திட்டே இருக்காங்கன்னு கதையா சொல்லிட்டே இருக்க போறீங்க? யாரையாவது தேர்ந்தெடுங்க. சீக்ஸ்லாம் சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு லீடர்ஷிப்பை உருவாக்கிக்கிட்டாங்க. எல்லா மதத்திலையும் லீடர்ஷிப் இருக்கு, இதை யாராலையும் டினைட் பண்ண முடியாது. ஆனா முஸ்லிம்ஸோட எம்பவர்மெண்ட்ன்ற விஷயம் வரும்போது, ஓ இவனும் ஜின்னா மாதிரி தான், ஜின்னாவை நாங்க வேணான்னு சொல்லிட்டோம், ஜின்னாவை நாங்க ரிஜெக்ட் பண்ணதுனால தானே இங்க இருக்கோம், கடைசி நாள் வரைக்கும் இங்க தான் இருப்போம். பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இல்லைன்னா இதே மாதிரி தான் எல்லாத்துலயும் இருப்பாங்க, உபயோகப்படுத்திப்பாங்க, அதோட நியாயமும் கிடைக்காது.
இத பத்தின சில குற்றச்சாட்டுகள் எங்கிட்ட இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல அசதுதீன் ஒவைசி மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் என்னன்னு பாப்போம். நான் அமித்ஷாவை பத்தி எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க என்ன மாட்டி விட பாக்குறீங்க. ஒரு பக்கம் ராகுல் காந்தி, ஒரு பக்கம் அமித்ஷா. என் நிலைமை 2 லாரிக்கு நடுவுல இருக்கு. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்முடைய விருந்தினர் பாரிஸ்டர் அசதுதீன் ஒவைசி. நம்முடைய அடுத்த குற்றச்சாட்டு அசதுதீன் ஒவைசி மேல. ஆப்கி அதாலத்ல AIMIM ஓட பிரசிடென்ட் அசதுதீன் ஒவைசி மேல சொல்லப்படுற குற்றச்சாட்டு என்னன்னா, இவரு டபுள் கேம் ஆடுறாரு. நீங்க தான் நரேந்திர மோடிஜியோட மிகப்பெரிய கிரிட்டிக்குங்கிறது கரெக்ட் தான். பார்லிமெண்ட்லயும் சரி, பார்லிமெண்ட்டுக்கு வெளியிலயும் சரி, உங்க ஸ்பீச்சஸ் மூலமா எங்களுக்கு அது தெரிய வருது. ஆனா நரேந்திர மோடியை எதிர்க்கிற மற்ற கட்சி தலைவர்கள் இதெல்லாத்தையும் நம்புறதே இல்லை. ராகுல் காந்தி தெலங்கானாக்கு போகும்போது தன்னோட ஒரு ஸ்பீச்ல ஒவைசியும் கேசிஆரும் மோடியோட 2 ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோடியோட ஃப்ரெண்டு ராகுல் காந்தி தான். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓவைசி ராஜ்யம் மத்திய பிரதேசத்துல இல்ல, ஓவைசி சத்தீஸ்கர்ல இல்ல. அங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாரு? மோடியோட உதவியால நான் ஜெயிச்சனா என்ன? ஒரு நாள் நீங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்க சார், அதுல இந்த பக்கம் நான் உட்காந்துக்கிறேன், அந்த பக்கம் என்னோட இன்னொரு கட்சியோட எதிரிங்களை உட்கார வைங்க. என் முன்னாடி 10 நிமிஷம் கூட உட்கார முடியாது, நீங்களே அதை பாப்பீங்க. 306 சீட்ல பிஜேபி ஜெயிச்சுது. நாங்க 3 லோக்சபா சீட்டுக்காக தேர்தல்ல நிக்கிறோம். ஹைதராபாத் மக்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். அவங்க பிஜேபியை தோக்கடிச்சாங்க. அவுரங்காபாத்ல 61 வருஷமா இருந்த சிவசேனா எம்பிய அவுரங்காபாத் மக்கள் இம்தியாஸ் ஜலீல எம்பி ஆக்குனாங்க. கிஷன்கஞ்ச்ல நிக்கிறோம். கிஷன்கஞ்ச்ல எங்களுக்கு 3 லட்சம் ஓட்டு கிடைச்சது. காங்கிரஸ் அலையன்ஸோட சேர்ந்து 3.5 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. சரி, அதை விடுங்க. 306 சீட்டு மோடி எப்படி ஜெயிச்சாரு? அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரா? அவர் பதில் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு லீடர் மேலேயும் இடி கேஸ் இருக்கு, சிபிஐ கேசஸ் இருக்கு. ஒவைசி சார் வீட்டுக்கு மட்டும் தான் இன்னும் இடி போகலன்னு சொல்றாரு. இல்ல, இங்க பாருங்க, எனக்குள்ள பல காயங்கள் இருக்கு. காயங்களை வெளியில காட்டுற பழக்கம் எனக்கு இல்ல. இங்க காயம் இருக்கு, அங்க காயம் இருக்கு, இங்க அடிபட்டுச்சு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எத்தனையோ காயங்கள் இருக்கு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் கத்தி அழுது கூப்பாடு போட்டுக்கிட்டு நான் தோத்துட்டேன், அழிஞ்சிட்டேன் அப்படின்னு புலம்புவனா என்ன? அப்படிலாம் நடக்கும். என்னைக்கு நான் அதிகாரத்துக்கு வரனோ கண்டிப்பா இடி என்கிட்ட வரும். நான் மினிஸ்டர் ஆகும்போது, தப்பான வேலை செய்யும் போது என்கிட்ட வரும். அதனால தான் அவங்க சொல்றாங்க, அன்புக்கான கடையோட கதவு ஒவைசிக்கு இன்றும் திறக்கப்பட மாட்டாது. அட அண்ணா சார், ரொம்ப ரொம்ப நல்லது. நான் என்ன சொல்றேன்னா, அந்த கதவு எப்பவும் மூடியே இருக்கட்டும். ஏழைகளோட கதவு எனக்காக திறந்திருக்கும். யாருக்கு நியாயம் பிடிக்குமோ அவங்க கதவு திறந்திருக்கும். மனசோட மனசா நாங்க சேர்ந்திருக்கும் போது இப்ப நான் அந்த கடைக்கு போய் என்ன பண்ண போறேன்? இதுக்கு விளைவு என்னாச்சுன்னா, மோடிக்கு எதிராக ஏற்பட்ட அலையன்ஸ், அந்த அலையன்ஸ்லயும் உங்களுக்கு இடம் இல்ல. இல்ல, ஏற்கனவே அவங்க இத முடிவு பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ்மெண்ட் கூட பண்ணிட்டாங்க. ஓவைசியை இங்க அலோ பண்ணக்கூடாதுன்னு அவங்க அனௌன்ஸ் கூட பண்ணிட்டாங்க. இந்தியாவுடைய செக்யூலியர் ஆளுங்களுக்கான எலைட் கிளப் இது. அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் தான் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஆச்சே, என்ன எப்படி அலோ பண்ணுவாங்க? வாழ்க்கையில ஒரு விஷயத்த மட்டும் கத்துக்கிட்டேன். நாமெல்லாம் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள நுழைஞ்சாகணும். அப்படிதான் களத்தை உருவாக்க முடியும். போவேன். அவன் கூப்பிட விரும்பலன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. யூபியோட கவர்மெண்ட்ல 2004 இருந்து 2012 வரை அவங்க நல்லா இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி விட்டுட்டு போகும்போது மன்மோகன் சிங்குக்கு எதிராக கம்யூனிஸ்ட் ஆளுங்க அத்வானிக்காக ஓட்டு போட்டாங்க. அசதுதீன் ஓவைசி மன்மோகனுக்கு ஓட்டு போட்டாரு. அப்ப நான் ரொம்ப நல்லவனா இருந்தேன். இப்ப பாத்தீங்களா நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு? ஒரு காலத்துல நீங்க தான் சொல்லிருக்கீங்க, நீங்க தான் எல்லாரோட லைலா அப்படின்னு. இப்ப மஜ்னுவே இல்லாத லைலா ஆயிட்டீங்க. சோ விஷயம் என்னன்னா, லைலா மஜ்னோட கதை நிஜத்துல நடந்தது. அதோட இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ஆனா லைலாவை இன்னும் மக்கள் ஞாபகம் வச்சிருக்காங்க. நாளைக்கும் லைலாவை ஞாபகம் வச்சிருப்பாங்க. எனக்கு ஆனா மஜ்னூஸ் நிறைய இருக்காங்க. சோ அதனால எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. பேரு கண்டிப்பா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இப்ப இங்க பாருங்க சார், ஆப்கி அதாலத்னா யாரோட பேரை ஞாபகத்துல வச்சிருப்பாங்க? உங்க பேரைத்தானே சார் ஞாபகம் வச்சிருப்பாங்க. யாராவது இத காப்பி பண்ணி ஷோ பண்ணட்டும், ஆனா ஒரிஜினல் நீங்க தானே. அந்த மாதிரி தான் சார் இந்த லைலா ஒரிஜினல். ஞாபகம் வச்சுப்பாங்க, பாத்துக்கலாம்.
யூபிலேருந்து எனக்கு சார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு சீட் இருக்கு, இந்தோர், சுல்தான்பூர், ஃபெரோசாபாத். அந்த இடத்துல சமாஜ்வாதி பார்ட்டியும் ஐஎல்டியும் சேர்ந்து தான் ஒன்னா நின்னாங்க. அந்த இடத்துல உங்க கேண்டிடேட்ஸ் இருந்ததுனால தான் அவங்க தோத்துட்டாங்க. யூபியில 400 சீட் இருக்கு. காங்கிரஸ் 400 சீட்டுக்கு நின்னுச்சு. ஆனா 2 தான் ஜெயிச்சுது. ஆனா காங்கிரஸ் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. மாயாவதி சிஸ்டர் 400 சீட்ல நின்னாங்க, ஆனா 1 தான் ஜெயிச்சாங்க. அதுக்கும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அசதுதீன் ஓவைசி பாபு சிங் குஷ்வாகாவோட அலைன்ஸ்ல 100 சீட்டுக்கு நின்னு எதுவும் ஜெயிக்கல. 400 சீட்ல நின்னு 1-2ன்னு ஜெயிக்கும் போது யாரு எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி, அகிலேஷ் யாதவ் 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தோத்துட்டாரு. 2017ல அசெம்பிளி எலெக்ஷன்லயும் தோத்துட்டாரு. 2019ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தோத்தாரு. 2022 அசெம்பிளி எலெக்ஷன்லயும் தோத்துட்டாரு. மொத்தமா 4 எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கும் மக்கள் அவரை பார்த்து உங்களுக்காக உயிரே கொடுப்போம் அப்படின்றாங்க. உங்களுக்காக ரெட் கார்பெட் போடுறோன்னு சொல்றாங்க. உங்களுக்கு மரியாதை கொடுப்போம், ஆனா சீட்ல உட்கார விட மாட்டோம்னு சொல்றாங்க. மௌலானா அர்ஷத் மதனி மாதிரி ஆளுங்க என்ன சொல்றாருன்னா, ஓவைசி தேர்தல்ல சண்டை போடுறாரு, அது மூலமா மோடிக்கு பலன் கிடைக்குது. இப்ப நீங்க இத கேட்டதுனால நான் எப்பவும் இத சொன்னதில்ல, உங்களுக்காக முதல் முறையா சொல்றேன். ஹைதராபாத்ல என்கிட்ட யூபி தேர்தலுக்கு முன்னாடி 2 பெரிய பெரிய ஜட்ஜஸ் என்கிட்ட வந்தாங்க. பப்ளிக்கா நான் என்னைக்கு இத சொன்னதில்ல, இன்னைக்கு சொல்றேன், சொல்லிதான் ஆகணும். 2 ஜட்ஜஸ் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பெரிய மௌலானாவுடைய மெசேஜ் கொண்டு வந்திருக்கோம். அவரு என்ன சொல்றாருன்னா, நீங்க எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கன்னு சொல்றாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட என்ன சொன்னேன்னா, நடுக்கடல்ல நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப நான் கரைக்கெல்லாம் வர முடியாது, இப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்டேன். அப்ப அவங்க, நீங்க சமாஜ்வாதி பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றீங்களான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். அலையன்ஸ் வச்சுக்கலான்னு சொன்னேன். எத்தனை சீட் வேணும்னு கேட்டாங்க. 10 சீட் வேணும்னு சொன்னேன். அந்த 10 சீட்லயும் சமாஜ்வாதி பார்ட்டியோட எம்எல்ஏஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். நான் அப்படி சொன்னதும் அந்த 2 ஜட்ஜஸும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அடடா, அல்லாஹ் அவங்கள நல்லா பாத்துப்பாரு, பிஸ்மில்லான்னு சொன்னாங்க. அல்லாஹ் நம்மள ஜெயிக்க வைப்பாரு, துவா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. கிளம்புனாங்க. அங்க போய் எங்க பாஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதோட முயற்சி பண்றேன்னு சொன்னாரு. சரி, முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த முயற்சி இன்னமும் போய்கிட்டு இருக்கு. ஆனா நான் தயாராதான் இருந்தேன். பீகார் எலெக்ஷன்ல நான் ஆர்ஜேடியோட 2 ராஜ்யசபா எம்பிஸ பழைய பார்லிமெண்ட் பில்டிங் சென்டர்ல போய் சந்திச்சிட்டு வந்தேன். சார், நாங்க லோக்சபாவுல நின்னோம், 3.5 லட்சம் ஓட்டு கிடைச்சது, சீமாஞ்சல்ல எங்களுக்கு 5 சீட்டு கிடைச்சதுன்னு சொன்னேன். ஒருத்தர் ரொம்ப படிச்சவர், அவர் பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. டீ குடிங்க, காஃபி குடிங்கன்னு சொன்னாரு. இன்னொருத்தர் ஹைதராபாத்ல இருந்து இங்க வந்து சண்டை போட என்ன அவசியம்னு கேட்டாரு. இதுவும் இந்தியா தானே, எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் பாட்னாவுக்கு போய் எல்லாரையும் சந்திச்சேன், ஆனா அவங்களும் தயாரா இல்ல. சோ இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? ஒருவேளை ஓவைசி போலரைஸ் ஆகுறான்னா மோடிஜி 306 சீட்டு ஜெயிச்சது என்னாலயா? இதெல்லாம் சொல்லணும்ல. அவரு 370 ஜெயிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. யார் மேல தப்பு இருந்தாலும் என் மேல பழி போடுறாங்க. எல்லா விஷயத்தையும் என் மேலேயே போட்டீங்கன்னா, நீங்க எந்த தப்பையும் ஒத்துக்கலைன்னா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? என்னையவே தப்பு சொல்றீங்க, அது எப்படி சொல்ல முடியும்? 300 சீட்டை அடிச்சிட்டீங்க, சிஏஏ ரூல் வந்துச்சு, ட்ரிபிள் தலாக் என்னென்னமோ வந்துச்சு, யூசிசி கூட ஓவைசி பிரச்சனை தானா? உங்களோட 60 வருஷ அரசியல் வேஸ்ட்னு ப்ரூவ் ஆயிருச்சு. அதுதான் உண்மை. நீங்க சொல்லிட்டு இருந்த கம்போசிட் கல்ச்சர் செக்குலரிசம்லாம் எங்க போச்சுன்னு சொல்லுங்க. நீங்க இந்தியாவோட பார்லிமெண்ட்ல முஸ்லிம்ஸ் எப்பவும் ஈக்குவலா இருந்ததே இல்ல. எப்ப இருந்தாங்க? யூபியோட கவர்மெண்ட் இருக்கும்போது மைனாரிட்டிஸ் பட்ஜெட் 0, டோட்டல் பட்ஜெட் 0.01 இருந்துச்சு. இப்ப மோடிஜி அத 0.001 ஆகிட்டாரு. நீங்களே சொல்லுங்க, இதுக்கு யார் பொறுப்பு? காங்கிரஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்நாடகால இருந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அதனாலதான் நாங்க ஜெயிச்சோம், அசம்பிளிக்கு வந்தோம், ஆட்சிக்கு வந்தோம், பிஜேபியை தோக்கடிச்சிட்டோம்னு சொல்றாங்க. ரொம்ப நல்ல விஷயம். பார்லிமெண்ட்லயும் 26 ஜெயிச்சிருங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது, 28ல 26 ஜெயிச்சு காட்டுங்க. அப்புறம் வந்து சொல்லுங்க, அதுல எத்தனை எம்பி சீட் முஸ்லிம்களுக்கு கொடுப்பீங்க சொல்லுங்க. முஸ்லிம் கம்யூனிட்டிக்கும் கிரெடிட் கொடுக்குறீங்கல்ல, அவங்கள எம்பி டிக்கெட் கொடுக்க சொல்லுங்க. கொடுக்க மாட்டாங்க. பெரிய பெரிய அதிகாரங்கள்ல உட்கார வைங்க. முடியாது உங்களால. ஓட் வாங்கிக்க தெரியும். இந்தியாவோட அரசியல்ல ஒரு அன்ரிட்டன் ரூல் இருக்கு. அது என்னன்னா, முஸ்லிம்ஸ் ஓட் யார் யாருக்கு வேணுமோ அவங்க எல்லாரும் தூரமா நில்லுங்க. ஓட் போட்டுட்டு சைலண்டா இருக்க சொல்றாங்க. மோடிஜி முஸ்லிம்ஸ் ஓட் வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு, மார்ஜினலைஸ் பண்ண சொல்லிட்டாரு. எலெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் மோடிஜி சப்கா சாத், சப்கா விஸ்வாஸ், சப்கா விகாஸ், அண்ணன் தங்கச்சின்னு சொல்லுவாரு. அத்தோட அவ்வளவுதான். இதனால தான் உங்கள மோடிஜியோட பி டீம்னு சொல்றாங்களா? இல்லவே இல்ல. இதெல்லாம் எல்லாரையும் விட முஸ்லிம்ஸ் பத்தி அதிகமா பேசுறது நீங்க தான். ஏன் பேசக்கூடாது?
இப்போ சமாஜ்வாதி இல்ல பிஜேபியோட ராஜ்யசபா கேண்டிடேட் அப்பர் காஸ்ட் இந்துவா இருக்கும்போது எங்க அண்ணன் வந்துட்டாருன்னு எல்லா அப்பர் காஸ்டும் அவருக்கு தான் ஓட்டு போடுறாங்க. நான் என்ன தப்பு பண்றேன்? அக்காலிதழ் தேர்தல்ல நிக்கிறாங்க, பகவத் மானும் நிக்கிறாங்க, சீக்ஸ்லாம் அவங்களுக்கு தான் ஓட் பண்றாங்க. வேற ஓட்ஸும் கிடைக்குது, மராட்டாவுக்கு ஓட் பண்றாங்க. பார்ட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே டிக்கெட் கொடுக்குது. குறிப்பிட்ட இந்த கான்ஸ்டன்சில எந்த கம்யூனிட்டிக்காரங்க அதிகமா இருக்காங்க அவங்களுக்கு கொடுங்க. அப்படித்தானே கொடுக்குறீங்க. இப்ப ஜெயந்த் சௌத்ரியா இங்க வந்தாரு, ஏன்னா அவரு ஜாட். வெஸ்டர்ன் ஈபில இருக்கிறவங்கள பிஜேபிக்காரங்க அவங்கள ஸ்பீட் பண்ண பாக்குறாங்க, அதனால அவரை கூட்டிட்டு வந்துட்டாங்க. நீங்க ரித்தேஷ் பாண்டேவை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஏன்னா அவர் அப்பர் காஸ்ட். இப்படி பல உதாரணங்களை நான் கொடுக்க முடியும். முஸ்லிம் சப்போர்ட் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட உங்ககிட்ட வரமாட்டாங்கிறாங்களே. இல்ல எனக்கு யாரும் வர வேண்டிய அவசியம் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, முஸ்லிம்ஸ் நடந்த 17-18 லோக்சபா எலெக்ஷன்ல ஓட் போடுறவங்க தான் இருக்காங்க, ஓட் வாங்குறவங்க யாரும் இல்ல. என்னைக்கு ஓட் வாங்குறவங்களா மாறுறோமோ அன்னைக்கு தான் இந்திய அரசியல் பலமாகும். இப்ப மக்கள் கேள்வியை கேட்கலாம். இந்திய அரசியல்ல 2 பெரிய பார்ட்டிங்க இருக்காங்க, பிஜேபி, காங்கிரஸ். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெரிய காம்படிஷன் யாரு? பிஜேபியா? 2 பேரும் ஒண்ணுதான், ஒரு காயினோட 2 பக்கம் தான், எந்த வித்தியாசமும் இல்ல. ஆனா ராகுல் காந்தி இப்போ ஒரு யாத்திரை பண்ணிட்டு இருக்காரு, பாரத் ஜோடோ யாத்ரான்னு. சார், அவங்களுடைய ஸ்போக் பர்சனா நான் எப்பவும் ஆக முடியாது. அவரை பத்தி அவருக்கு தான் தெரியும், அவர் தான் சொல்லணும். மாஷா அல்லாஹ், அவர் நிறைய படிச்சிருக்காரு, ரொம்ப திறமசாலி, பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவரு. அதோட அவங்க குடும்பத்துல இருந்து ஒன்னும் இல்ல, எத்தனை 3 பிரதமர் உருவாயிருக்காங்க. அவரும் ஆகணும்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. உங்களை பொறுத்த அளவுக்கு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா? சார், நான் என்ன பத்தி மட்டும்தான் சொல்ல முடியும். எனக்கு பிரதமர் ஆகலாம் விருப்பம் இல்ல, மந்திரி ஆகிறதுக்கும் விருப்பம் இல்ல. என் வாழ்க்கையோட நோக்கங்கள் வேற, என் வாழ்க்கையோட கனவுகள் வேற, வழி வேற. யாரு பிரைம் மினிஸ்டர் ஆகணுமோ மோடிஜியோட ஐடியாலஜியை எதிர்த்து நில்லுங்க. ஐடியாலஜியை வச்சு எதிர்த்து நிக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்க மதத்தை பத்தி நீங்களும் பேசுறீங்க. நீங்க இப்ப ஒரே பிச்சில இருந்தா எப்படி போட்டி போடுவீங்க? மோடிஜி எந்த பிச்சில உங்களை ஆட வைக்கணும்னு நினைக்கிறாரோ அதே பிச்சில தான் நீங்களும் ஆடுறீங்க. எத்தனை தேர்தலை நீங்க பாக்குறீங்க, என்ன ஆகுதுன்னு பாக்குறீங்க. இத பத்தி உங்க பார்ட்டில இருக்கிற திறமையான ஆளுங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் கிட்ட ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கு, அதை திரும்ப லான்ச் பண்றாங்க, ஆனா அது டேக் ஆஃப் ஆக மாட்டேங்குது. நான் அமித்ஷாவை பத்தி எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க என்ன மாட்டி விட பாக்குறீங்க. ஒரு பக்கம் ராகுல் காந்தி, ஒரு பக்கம் அமித்ஷா. என் நிலைமை 2 லாரிக்கு நடுவுல இருக்கு. இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல ஓவைசி சார் மேல வழக்குகளையும் கேள்விகளையும் தொடரலாம். 8000 பிணங்கள் பில்டிங்கோட டெப்ரிஸ்ல விழுந்து கிடக்கு. மோடிஜி இத பத்தி பேசுறதே இல்ல. இப்ப மோடிஜி என்ன பண்றாரு? துபாய்க்கு போறாரு, அங்க ஷேக் கிட்ட போய் யா ஹபீபின்றாரு. நீங்களே சொல்லுங்க, இதுக்கு பேர் அன்பா? வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மோட விருந்தினர் அசாதுதீன் ஒவைசி சார். அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்ப்போம். ஆப்கி அதாலத்ல ஏஐஎம்ஐஎம் பிரசிடென்ட் அசாதுதீன் ஒவைசி மேல வைக்கப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் முஸ்லிம்களை பயமுறுத்துறாரு. ஒவைசி சார், உங்க ஸ்பீச்சஸ் நான் கேட்டிருக்கேன். அதுல முஸ்லிம்ஸ் கிட்ட நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இல்லைன்னா மோதி வந்துருவாருன்னு சொல்றீங்க. இது எப்படி இருக்குன்னா, தூங்கிடு குழந்தை இல்லனா பேய் வந்துருன்னு சொன்ன மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றேன், 3 சீட்டுக்காக தேர்தல நிக்கிறேன். அதோட என்னாலதான் மோடிஜி ஜெயிக்கிறாருன்னு நீங்க சொல்றது தவறு. அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை பலமாக்குங்கன்னு தான் சொல்றேன். அப்பதான் இந்தியாவோட அரசியல்ல உங்க குரலும் உங்க நியாயத்தையும் வேற ஒருத்தர் கேட்க முடியும். நான் பயமுறுத்துற மாதிரி ஏதாவது ஸ்பீச் இருந்துச்சுன்னா காட்டுங்க. ஏன்னா நான் பயமுறுத்துற மாதிரி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நம்ம மதம் ஆபத்துல இருக்கு, நம்ம அடையாளத்துக்கு ஆபத்து இருக்கு. ஹிட்லர் காலத்துல யூதர்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான் நம்ம 17 கோடி பேரும் இருக்க முடியுது. ஆமா, இது எல்லாமே உண்மைதான். நான் சொல்றேன் கேளுங்க. டெல்லியில 600 வருஷமா இருக்கிற ஒரு மசூதிய எந்த ஒரு லீகல் ப்ராசஸும் ஃபாலோ பண்ணாம அந்த மசூதிய முழுசா இடிச்சிட்டீங்க. சுடுகாட்டுல இருந்தா அந்த காஃபின் வெளியில வந்துருச்சு. இதெல்லாம் சரியா? நீங்களே சொல்லுங்க. பில்கிஸ் பானு என்ன பாவம் பண்ணாங்கன்னு கேங் ரேப் பண்ணி அவங்க பொண்ண 2-3 வயசான அந்த பொண்ண கொலை பண்ண ஆளுங்களை மோடிஜியோட அரசாங்கம் விட்டுட்டாங்க. பில்கிஸ் பானு அப்படி என்ன கிரைம் பண்ணாங்க?
இதுல பயமுறுத்துற விஷயம் என்ன இருக்கு சார்? இதுதான் உண்மை. உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்காங்க. பிஜேபி என்ன பண்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம பிஜேபிக்கு முஸ்லிம்ஸ் ஓட்டோட அவசியமே இல்ல. பொலிட்டிக்கல் மார்ஜினலைஸ் பண்ணிட்டாங்க. நீங்க தானே சொன்னீங்க மோடிஜி எப்பவும் சப்கா சாத் சப்கா அது விகாஸ். தேர்தலுக்கு அப்புறம் தான் அதை சொல்லுவாரு. தேர்தல் அப்பெல்லாம் சொல்ல மாட்டாரு. தேர்தல் அப்பெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு. முக்தார் அப்பாஸ் நக்வி அவங்க லீடர் தான். அவர் என்ன சொன்னாருன்னா, எங்க முஸ்லீம்ஸோட பாப்புலேஷன் 14.2% இருக்கு. பிஎம் ஸ்கீம், பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் ஆவாஸ் யோஜனால 31.3% முஸ்லீம்ஸ்க்கு கொடுத்ததா சொல்றாரு. 33% விவசாய நிதிகளுக்கு கொடுத்தாங்க. 36% முஸ்லீம் முத்ரா யோஜனாக்காக அவங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. நான் யூபியில பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனாவோட ஆர்டிஐ போட்டேன். அதோட ரிப்ளைய பாருங்க. சார் என்ன சொல்றாருன்னு தெரியல. ஆர்டிஐ போட்டதுக்கு அப்புறம் எந்த ரிப்ளையும் இல்ல. சரி, நீங்க யூபி பத்தி பேசுறீங்கல்ல சார், நீங்க யூபியில பாத்தீங்கன்னா அலகாபாத்ல அந்த வீட்டோட பெண்மணி பேர்ல வீடு இருக்கு. ஆனா கணவருக்கு நோட்டீஸ் கொடுத்து டெமாலிஷ் பண்ணிட்டீங்க. ஏன் டெமாலிஷ் பண்ணிட்டீங்கன்னு கேட்டா நீ சிஐஏ ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டேன்றாங்க. இதெல்லாம் நியாயமா? நீங்களே சொல்லுங்க. யூபியோட நிலைமைய பாருங்க. இல்ல கைத்தட்டல் வேண்டாம், சொல்றத கேளுங்க. யூபியில ஜெயிலுக்குள்ள கன்விக்டட் பிரெசினர் இருக்காரு. அவரு கூட ஒரு எக்ஸ் எம்பி இருக்காரு. அவரு ஒரு பிரெசினர். போலீஸ் கஸ்டடியில வந்து ஷூட் பண்றாரு. அதோட யூபியில எல்லாரும் நல்லா இருக்காங்கன்றாரு. இதெல்லாம் எப்படி சார்? ஆனா யூபியில யோகி ஆதித்யநாத் லா அண்ட் ஆர்டர் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதா சொல்லி அங்க இருக்கிற லா அண்ட் ஆர்டர் என்னன்னா, நாங்க ஷூட் பண்ணுவோம், புல்டோசர் ஏத்துவோம், இதையா ரூல் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க? இல்ல. ஒருவேளை நீங்க நாளைக்கே ஆட்சியை விட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா போவீங்க. பவர் எட்டத்துலலாம் இல்ல. பவர் நிரந்தரமா இந்திரா காந்தி கிட்டையும் இல்ல, நேருஜி கிட்டையும் இல்ல. உலகத்துல எல்லாமே டெம்பரவரி தான். இன்னைக்கு இங்க உட்காந்துருக்கோம். அது ஏதோ ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்களே, எதுவும் நிரந்தரம் இல்ல. நாமெல்லாம் தற்காலிகமா இங்க இருக்கிறவங்க தான். இந்த அதிகாரம் எல்லாத்தோட சேர்த்து நாமளும் போயிருவோம். என்னைக்கு அதிகாரம் உங்க கையை விட்டு போகுதோ, நாளைக்கு அவங்களே உங்களை ஏதாச்சும் பண்ணா என்ன பண்ணுவீங்க? நான் அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னா அதைத்தான் அவங்க பண்றாங்க. யாராலையும் ஒன்னும் பண்ண முடியும். ஆனா யூபியில சட்டம், அதாவது லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா? சார், எல்லாரையும் ஷூட் பண்றாங்க. சின்ன சின்ன கிரைம்காகலாம் அவங்கள ஷூட் பண்ணிட்டு மீடியாவுக்கு முன்னாடி இவன் தப்பு பண்ணிட்டான் அதனால சுட்டுட்டான் அப்படின்றாங்க. சுடுறதுனால என்ன ஆக போகுது? நாட்டை ஜனநாயகத்தால தானே நடத்த போறீங்க. அப்படிலாம் நடக்காதுல்ல. நீங்க புல்டோசரை ஏத்துறீங்க, வீட்டை இடிக்கிறீங்க. இந்த மாதிரி எத்தனை வீடுகளை இடிச்சிருப்பீங்க? கணக்கே இல்ல. எல்லாரோடைய யூபியில அவங்க பண்ணதோட விளைவா மக்களுக்கு அமைதி கிடைச்சுதா இல்லையா? இல்ல சார். இந்த அமைதி இருக்குல்ல, இது சுடுகாட்டுல இருக்கிற அமைதி மாதிரி. இந்த அமைதி நல்லதில்ல. மன நிம்மதியோட வர்ற அமைதி வேற, சுடுகாட்டுல மரண அமைதி வேற. இப்ப நீங்க இங்க பாக்குற அமைதிய இத பாத்துட்டு அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, நாம அமைதியாக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அமைதிக்கு சத்தம் இருக்கு சார். அந்த அமைதி நமக்கு நல்லதில்ல. யூபியில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எந்த விதமான மதபேதமும் பாக்குறது இல்ல. யூபியோட மைனாரிட்டி மோர்ச்சாவோட ஸ்டேட் பிரசிடென்ட் பாசித் அலி என்ன சொல்றாருன்னா, பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா படி 40 லட்சம் வீடுகள் உத்தரப்பிரதேசத்துல கிடைச்சிருக்கு. அதுல 18%, அதாவது 8 லட்சம் பேரு பெனிஃபிஷியரி முஸ்லிம்ஸ் தான். இதுல எந்த பேதமும் இல்லைங்கிறாரு. அதோட ஸ்பெசிபிக்கலி சொல்லணும்னா, அவங்க ஷாஜான்பூரை எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. அங்க 700 வீடுகளை கட்டியிருக்காங்க. அதுல 70% 520 வீடுகளை முஸ்லிம்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. இல்ல, நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க உதவியா பண்றீங்க. நானும் ஒரு டாக்ஸ் பேயர் தான். இது நாட்டோட காசு. இது யோகிஜியோட வீட்டு காசா? அவரோட வீட்டு காசு இல்லல்ல, இது நாட்டோட காசு. இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 30 இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாத்தையும் வச்சிருக்காங்கல்ல, அத பண்ணிதானே அவங்க ஆகணும். என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வீடு கொடுக்கறோம், ரேஷன் கொடுக்கறோம், ஆனா தாடிய தொப்பியை பார்த்தாலே அவங்க கொன்னுடுறாங்கன்னு ஓவைசி சொல்றாரு. ஆமா, கொல்றாங்க. உங்க கஸ்டடியில 2 பேரை நீங்க கொன்னுட்டீங்க. எல்லா மாசமும் ஒவ்வொரு மாசமும் 2 பேரை நீங்க கொல்றீங்க. ஒவ்வொரு மாசமும் 2-3 வீட்டையாவது நீங்க இடிச்சிடுறீங்க. அத பத்தி பேசுங்க. ஏன் வஃப் ப்ராப்பர்ட்டிய கவர்மெண்ட் கப்சா பண்ணுது? வஃப் ப்ராப்பர்ட்டிஸை ஏன் பறிச்சுக்கிறீங்க? இதையும் சொல்லுங்க. மைனாரிட்டிஸுக்கு எவ்வளவு பட்ஜெட் இருக்குன்னு சொல்லுங்க. மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு இருக்கு? மதர்சா டீச்சர்ஸுக்கு சேலரி கொடுக்கறத ஏன் நிறுத்திட்டீங்க? நாட்டுல எல்லாருக்கும் முன்னாடியும் மதர்சா திறந்திருக்கணும்னு சொன்னீங்க. அந்த மதர்சாவுல மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை எதுக்காக நிறுத்தினீங்க? நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டீங்க. ஹலால் விஷயத்த ஏன் அங்க எடுத்தீங்க? எதுக்காகன்னு சொல்லுங்க. தேவையே இல்லாம பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்கொயரியா ஆரம்பிச்சிட்டீங்க. பண்ணிருக்க கூடாதா? ஏன் பண்ண வச்சீங்க? இதுல இஷ்யூ கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்க.
ஆனா எந்த இஷ்யூ இல்லையே, ஆனா கிரியேட் பண்ணிட்டீங்க. உங்களை பத்தி ஒரு விஷயம் ஹெமந்தா பிஸ்வ சர்மா சொல்லியிருக்காரு. ஹைதராபாத் போயிருந்தேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹைதராபாத் ஃபுல்லா ஹமாஸ் போஸ்டர் அடிச்சு விட்டிருக்காரு ஓவைசின்றாங்க. அப்ப நான் ஓவைசி கிட்ட என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு பாஸ்போர்ட் வீசாவா வேணும், நான் ரெடி பண்ணி தரேன், காசாக்கு போங்கன்னு. அங்க போக மாட்டேங்கிறாரு, இங்கேயே கத்திக்கிட்டு இருக்காரு. ஹேமந்தோ பிஸ்வ சர்மா நன்றி காட்டுற விஷயத்துல அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் அவங்களுக்கு ரொம்ப நன்றியோட இருந்தாரு. ஹமாஸோட போஸ்டர் ஹைதராபாத்ல எங்கேயுமே ஒட்டப்படல. ஹேமந்த் பிஸ்வ சர்மா பொய் சொல்றாரு. பாருங்க, பாலஸ்தீனோட பாதுகாப்புக்காக நாங்க புரொட்டஸ்ட் பண்ணோம். இந்திய அரசாங்கம், மோடியோட அரசாங்கம் பாலஸ்தீனோட ஸ்டாம்பை ரிலீஸ் பண்ணாங்க. ஹேமந்த் பிஸ்வ சர்மா கிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது, சீன் நம்மளோட 2000 ஸ்கொயர் ஃபீட் கிலோமீட்டரை கப்சா பண்ணிருக்காங்க. டெப்ஷாக்க நாம இழந்திருக்கோம். அங்க இருந்த எஸ்பி மோடிஜி கிட்ட என்ன சொன்னார்னா, 65 பேட்ரோலிக் பாயிண்ட்ஸுக்கு போக முடியாதுன்னு சொன்னாரு. அதனால ஹேமந்த் பிஸ்வ சர்மா கிட்ட என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னா, நான் உங்களை அங்க போங்கன்னுலாம் சொல்லல, உங்க ஆர்எஸ்எஸ் ட்ரெஸ் போட்டுட்டுலாம் போக சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, என்னையும் ரஜத் சர்மா சாரையும் கேமராவோட டெப்ஷாவுக்கு கூட்டிட்டு போங்க. அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க நாங்க ஆசைப்படுறோம். இதை மட்டும் பண்ணுங்க போதும். அது மட்டும் பண்ணுங்க போதும். அதுவும் பண்ண மாட்டீங்க. அப்படின்னா ஹேமந்த் பிஸ்வ சர்மா நிறைய பேசுவாரு. இப்ப அவருக்கு நான் அமித்ஷா ஆயிடுவேன்னு நினைப்பு. இப்போ பிஜேபியில அவ்வளோ பெரிய கனவு காண்றது பாவம்னு அவருக்கு தெரியல. ரொம்ப பாவம் அவரு. அதனால முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன ஹமாஸ்காக திட்டுறாரு. இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்திய அரசாங்கம் பாலஸ்தீன்ல நடக்கிற கொடூரத்துக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்குது? இந்தியன் கவர்மெண்ட் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு ஏன் போகல? சவுத் ஆப்பிரிக்கா போச்சு, அதோட பிரேசில் போச்சு, நம்ம G20ல பெரிய நான் விசா எடுத்து கொடுக்கறேன்னு அவரு சொல்றாரு. அந்த ஆஃபரை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? பாருங்க, நான் காசாக்கு போகணும்னா கண்டிப்பா போகலாம். இந்திய நாட்டோட டெலிகேஷனோட போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இந்திய அரசாங்கமும் வந்து பார்க்கட்டும். அந்த நாட்டுல இருந்த 20 லட்சம் மக்கள்ல 13 லட்சம் மக்களுக்கு வீடு இல்லாம போயிருச்சு. 30,000 பேரை இஸ்ரேல் கொன்னுட்டாங்க. இதுல 16,000 சின்ன குழந்தைங்க. 8,000 பிணங்கள் பில்டிங்கோட டெப்ரிஸ்ல விழுந்து கிடக்கு. மோடிஜி இத பத்தி பேசுறதே இல்ல. இப்ப மோடிஜி என்ன பண்றாரு? துபாய்க்கு போறாரு. அங்க ஷேக் கிட்ட போய் யா ஹபீபின்றாரு. நீங்களே சொல்லுங்க, இதுக்கு பேர் அன்பா? இப்ப நீங்களே பாருங்க, இந்த ஹேமந்தோட மைண்ட் செட்டை பாருங்க. ஓவேசியா ஹமாஸ் கூட சேர்த்துட்டாரு. இந்திய நாட்டோட சுதந்திரத்திற்காக போராடினவங்களோட சேர்த்து வச்சு பேசலாம்ல. அல்லாமா ஃபசிலே ஹக் ஹைராபதி காலாபானில கொடுத்த தண்டனையில இறந்துட்டாரு. 47ல நாட்டுக்காக உயிரை விட்ட பிரிகேடியர் உஸ்மான் கூட என்ன வச்சு பேசலாம்ல. ஹவல்தார் அப்துல் ஹமீது கூட சேர்த்து வச்சு பேசலாம்ல. 1965ல நடந்த வார்ல உயிர் தியாகம் பண்ணாரு. ஓவைசியர் ஜவஹர் பிராத்ரான் கூட, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் கூட சேர்த்து வச்சு பேசலாம்ல. உங்களுடைய தாட் ப்ராசஸே இப்படிதான். முஸ்லிம்ஸ்னாலே டெரரிசம். நாங்க எப்படி ஆர்டிகல் 370 போக்கினோமோ, எப்படி நாங்க ராமர் கோவிலை கட்டினோமோ, அதே மாதிரி நிசாமும் ஓவைசியும் ஹைதராபாத்தை விட்டு காணாம போயிடுவாங்கிறார். நாங்களா போக மாட்டோம். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நாங்க இருப்போம். இங்கதான் இருப்போம். என்னைக்கு நாங்க அழியிறோமோ அன்னைக்கு உலகமும் அழிஞ்சிரும். இது இவரு பேசுற ஒரு தாட் ப்ராசஸ். இப்ப இவருக்கு என்ன பிரச்சனைனா, அஸ்ஸாமோட முஸ்லிம் மேல அவ்வளவு கொடுமைகள் நடந்தும் கூட அங்க இருந்த முஸ்லிம் பொண்ணுங்களும் அப்புறம் பசங்களும் எல்லாரையும் விட அதிக பெர்சன்டேஜ் நீட்ல குவாலிஃபை ஆனாங்க. அதனால ஹேமந்தோ பயந்துட்டாரு. என்னடா இத்தனை பேர் குவாலிஃபை ஆயிட்டாங்களேன்னு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டை யூஸ் பண்ணி பல மதர்சாக்களை அவங்க இடிச்சிட்டாங்க. அந்த விஷயத்த பத்தி அவங்க எங்கேயுமே பேசுறது இல்ல. அங்க இருக்கிற பல முஸ்லிம்ஸுக்கு வீடே இல்லாம ஆக்கிட்டாங்க. அவர் அங்க பல விஷயங்களை மாத்தி தான் அசம்பிளி கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கியிருக்காரு. இதுதான் அசாமோட ரெக்கார்டு. அவர் ரொம்ப கவலையோட என்ன சொன்னார்னா, சின்ன சின்ன பொண்ணுங்களுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றாங்கன்னு. ப்ரொபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் சென்ட்ரல் ஆக்ட் இருக்கு, போக்சோ ஆக்ட் இருக்கு. சைல்டு மேரேஜுக்கு ஒரு ஸ்டடி இருக்கு. ஏழ்மையால சைல்டு மேரேஜ் நடக்குது. அவருக்கு இந்தியா கவர்மெண்டோட டேட்டா என்னன்னு கூட தெரியாது. பாருங்க, இந்தியாவில 12 மில்லியன் சைல்டு மேரேஜ் நடக்குது. அதுல 84% இந்துஸ் தான், 11% முஸ்லீம் பண்றாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டாரா? நீங்களே பாத்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா, 90 வருஷ ஆங்கிலேய ஆட்சி. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை பொண்ணோட வயசு கம்மியா இருக்குன்னா அப்பவும் அவளோட கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இது சுத்தமான பொய். அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேயும் இருக்கு. அது மூலமா முஸ்லிம்ஸ பத்தி ஒரு பொய்ய பரப்பிக்கிட்டு இருக்காங்க.
எத்தனை ஹிந்து பெண்களுக்கு 18 வயசுல கல்யாணம் நடக்குது? அதே மாதிரி முஸ்லிம் பெண்களுக்கும் அதே வயசுல தான் நடக்குது. 99 வருஷ சட்டத்தை அவங்க அப்படியே மாத்திக்கிட்டாங்க. நடு ராத்திரியில ஒரு சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ஒரு முஸ்லிம் பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ கல்யாணம் பண்ணணும்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில தான் பண்ணணும். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில நிக்காவே நடக்காதே. உங்க ஆக்ட் படி பார்த்தா எங்களோட சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் பண்ணவே முடியாது. நீங்க எங்களோட மதத்தோட ரிச்சுவல்ஸ அது இல்லாம கல்யாணமே நடக்காது, அதையும் நீங்க பறிச்சுக்கிறீங்க. ஏன் பறிச்சுக்கிறீங்க? இந்த மாதிரி பேசிதான் முஸ்லிம்ஸ பயமுறுத்துறீங்கன்னு அவரு சொல்றாரு. பயமுறுத்தல, நான் ஃபேக்ட சொல்றேன். நான் சொல்றது பொய் இல்ல, உண்மைதான். அவங்க 99 இயர்ஸ் பழைய சட்டத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. ஏன் இப்படி பண்ணாங்க? சைல்டு மேரேஜ் எல்லாம் நடக்க கூடாதுன்னு. சார், அந்த சட்டத்தை நான் பார்த்திருக்கேன். அதோட கடைசி ப்ரொவிஷன் என்னன்னா, கடைசி பேரால என்ன இருக்குன்னா, அது ஒருவேளை இந்த சட்டத்தை தாண்டி ஏதாவது நிக்கா நடந்தாலும் கல்யாணம் நடந்தாலும் ரிப்பீல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல பண்ணா நிக்கா எப்படி நடக்கும்? நான் எப்படி பண்ணுவேன்? நீங்களே சொல்லுங்க. மேரேஜ் ஆக்ட், அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றது அதாங்க. நீங்க செக்யூலரா இருக்கீங்கன்னா இந்து மதத்தின்படிதான் இந்து கல்யாணம் நடக்குது. சீக்கோட மதத்தின்படிதான் சீக்ஸோட கல்யாணம் நடக்குது. நீங்க தப்பா பரப்புறீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, யூசிசி வந்தா நிக்காவே பண்ண முடியாது, கல்யாணம்லாம் பண்ண முடியாது. அப்படிலாம் கிடையாது. சரி, நம்ம நாட்டுல யூசிசியோட தேவையில்லை. அம்பேத்கர் வாலண்டியரா பண்ண சொல்லிருக்காரு. யூசிசிக்காக நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம்? ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட உருவாக்கணும், இந்தியன் சக்சஷன் ஆக்ட் பண்ணோம். இப்ப நம்ம 2 செக்யூலரான சட்டங்களை உருவாக்கிட்டோம். இப்ப நீங்களே சொல்லுங்க. இப்ப நீங்க இந்த கேள்வியை கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதை நான் எழுதி கொண்டு வந்திருக்கேன். உத்தராகண்டோட செக்ஷன் 4 சப்செக்ஷன் 4 படிங்க. ஹிந்து மதத்துல ப்ரொபிஷன் ஆஃப் மேரேஜ் இருக்கு. அப்பா பக்கமோ இல்ல அம்மா பக்கமோ கல்யாணம் நடக்கக்கூடாது, தெரியும்ல. ஆனா முஸ்லிம்ஸ் அதெல்லாம் பண்ணலாம். ஆனா நீங்க அந்த ப்ரொபிஷனை செக்ஷன் 4ல சப்செக்ஷன் 4ல கொண்டு வந்திருக்கீங்க. என்ன எதுக்காக தடுக்கிறீங்க? உங்க மதம்னா அதுபடி நீங்க நடங்க. ஏன் மேல ஏன் திணிக்கிறீங்க? இது நம்பர் 1 பாயிண்ட். சிஸ்டர்ஸ் கூட கசின்ஸ் கூட அவங்க கூட கல்யாணம் பண்ண கூடாதுன்னு அந்த லிஸ்ட்ல நான் பார்த்தேன். ப்ரோபிஷன் லிஸ்ட உருவாக்கிட்டீங்க. சரி, இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, உத்தராகண்ட்ல 2010ல உங்களுக்கு யாருக்காவது கல்யாணம் நடந்திருக்குன்னா இப்ப ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். 2010ல யாருக்காச்சும் தான் சொந்தத்துக்குள்ள கல்யாணம் நடந்திருக்குன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட மதத்தை ஏன் மேல ஏன் திணிக்கிறீங்க? அதோட உங்க மதத்தோட மொராலிட்டி நல்லது, ஏன் மதத்தோட மொராலிட்டி கெட்டதுன்னு ஏன் சொல்றீங்க? புஷ்கர் சிங் தாவி ஆப்கி அதாலத்துக்கு வரும்போது அவர்கிட்ட நான் கேட்டேன். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, முஸ்லிம்ஸ் எல்லாம் 4 கல்யாணம் பண்றாங்க, ஹலால் சார். நான் சொல்றது என்னன்னா, இல்ல இப்ப என்னன்னா, இவர் சொல்றது எல்லாமே சுத்த பொய். அவர் ஒரு பொய்க்காரர். 2006க்கு அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்களே போய் செக் பண்ணுங்க. 2006ஓட கவர்மெண்ட் டேட்டா இது. கவர்மெண்டோட டேட்டா பிரகாரம், அதாவது 100 கல்யாணங்கள் நடக்குதுன்னா இந்துக்கள்ல 1.7 2 மனைவிங்க இருக்காங்க, முஸ்லிம்ஸ்ல 2.5. இது 2006ஓட டேட்டா. நீங்க ஏன் இத பத்திலாம் பேச மாட்டேன்றீங்க? அதோட முஸ்லிம்ஸ்ல 2வது கல்யாணம் நடந்துச்சுன்னா அவளுக்கு மனைவின்ற ஸ்டேட்டஸ் கிடைக்கும். இந்துக்கள்ல யாருக்காவது 2வது மேரேஜ் நடந்துச்சுன்னா அது மனைவியில மிஸ்டர்ஸ். ஒருவேளை நான் செத்துட்டா கற்பனை பண்ணிக்கோங்க, எனக்கு 2 மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்ன வச்சுக்கிட்டே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, செத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். அந்த மதத்துல கிடைக்காது. ஆனா இவங்க ஏன் பொய் சொல்றாங்க? சரி, இப்போ டிவோர்ஸ் பத்தி பேசலாம். உத்தராகண்ட்ல டிவோர்ஸோட சட்டம் என்ன பண்ணிருக்காங்க? அத சேம் ஆக்கிட்டீங்க. ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 54, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 54, டிவோர்ஸ் ஆக்ட் 69. ஏன் இப்படி பண்றீங்க? உங்க மதத்தோட சட்டத்தை ஏன் மேல போட்டுட்டு யூசிசின்றீங்க. இதுல யூசிசி படி எந்த யூசிசில நீங்க ட்ரைபிள்ஸ்க்கு ஒரே மாதிரி பண்றீங்க? இதுல எங்க சார் யூனிஃபார்மிட்டி இருக்கு? யூனிஃபார்மிட்டின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்றதில்ல. 4வது பாயிண்ட்ஸ் என்னன்னா, உத்தராகண்ட்ல யூசிசின்னு சொல்றாங்க, அது நாடு முழுக்க இருக்கணும். அதோட நீங்க ஸ்டேட்ல சட்டத்தை உருவாக்குனீங்க. முஸ்லிம்ஸா அவங்க மதத்துல இருந்து தூரமாக்குறீங்க, அவங்கள ரிலீஜியஸ் பிராக்டிஸ்ல இருந்து தூரமாக்குறீங்க. ரீஃபார்ம்ங்கிற பேர்ல எங்களோட ரிலீஜியஸ பறிச்சுக்க பாக்குறீங்க. இதத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்கறேன் பாருங்க. செக்ஷன் 4 சப்செக்ஷன் 4. அது மட்டும் இல்லாம எங்களோட டிவோர்ஸ் செக்ஷன் 25, 27. அதோட இஸ்லாம்ஸ்ல நடக்கிற கல்யாணம் 7 ஜென்மத்துக்குலாம் கிடையாது. ஹிந்து மதத்துல 7 ஜென்மத்துக்கும் ஒன்னா இருக்கணும். இதுல ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. ஒரு ஜென்மத்துக்கு மட்டும் போதும், இன்னொரு ஜென்மத்துக்குலாம் வேண்டான்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மை. ஜென்மத்துக்குலாம் கூடலாம் வரமாட்டாங்க. நான் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, சில பேர் சொல்றாங்க நிறைய குழந்தைங்க பிறந்தாங்கன்னா டெமோகிராபிக் அதிகமாகுமா? நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்டேட்மெண்ட்டே ஒரு பொய், தவறானது. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்தியாவோட ஃபெர்டிலிட்டி ரேட், அதாவது முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸோடது, 1992ல முஸ்லிம்ஸோட ஃபெர்டிலிட்டி ரேட் 4.41.
இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கவர்மெண்டோட லேட்டஸ்ட் டேட்டாவுல 2.36ன்னு இருக்கு. ஹிந்துஸோடது 3.30ன்னு இருந்துச்சு. இப்ப 1.94ல இருக்கு. இதுல இருக்கிற டிஃபரண்ட் பாத்தீங்கன்னா 0.4% தான். சில பேர் சொல்றாங்கல்ல, இந்த முஸ்லிம்ஸ் இந்துக்களை விட அதிகமாயிடுவாங்கன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. 100 வருஷம் ஆனாலும் சரி, 1000 வருஷம் ஆனாலும் சரி. இந்தியாவுல ஹிந்துக்களோட பாப்புலேஷன் எப்ப ஸ்டெபிலைஸ் ஆகும்னா பை 2070. முஸ்லிம்ஸோட பாப்புலேஷன் எப்ப ஸ்டெபிலைஸ் ஆகும்னா 2141க்கு அப்புறம் தான். அதோட மேக்சிமம் முஸ்லிம்ஸோட பாப்புலேஷன் 18.8% தான் இருக்கும். அவ்வளவுதான். இந்த மாதிரி விஷயங்கள் சோஷியல் மீடியால ரொம்ப ஃபேமஸ். எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, பெல்ஜியம்ல பேலன்ஸ் போயிடுச்சு, இப்ப நிறைய முஸ்லிம்ஸ் ஆயிட்டாங்க, அந்த ஊர் லோக்கல் ஆளுங்களாம் கம்மி ஆயிட்டாங்கங்கறாங்க. சார், பெல்ஜியத்தோட வாஃபிள்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நான் கூட சாப்பிட்டிருக்கேன். ஆனா பெல்ஜியத்துக்கு அரப் கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய மக்கள் வந்திருக்காங்க. அவங்களாம் இப்ப அங்க இருக்காங்க. ஆனா இந்தியாலலாம் அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இந்தியாவுல இம்பெரிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. அதன்படி சொல்ற இந்த நம்பர்ஸ் வச்சு அவங்க சேலஞ்ச் பண்றாங்க. இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாப்புலேஷன் சர்வே எடுக்க ஆபீசர்ஸ் வீட்டுக்கு போகும்போது அப்போ முஸ்லிம்ஸ் எல்லாம் அவங்களுடைய 9 பசங்கள்ல 5 பேரை மறைச்சு வச்சுறாங்க, 4 பேரை தான் கணக்கு காட்டுறாங்க. அப்படின்னா 9 பேர் இருக்காங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒண்ணு, அதாவது சென்செக்ஸ் எடுக்க போறவன் தான் அங்க இருக்கிற எல்லாருக்கும் அப்பாவா இருப்பான். இல்லனா அவங்களோட சித்தப்பாவா இருக்கலாம், இல்லனா அவங்களோட தாத்தாவா இருக்கலாம், இல்ல சொந்தக்காரனா இருக்கலாம், இல்லனா அவங்க பொண்ணு அந்த வீட்ல இருக்கலாம். அவங்களுக்கு எப்படி தெரியும்? இது ரொம்ப தப்பு சார். 9 பேரை பெத்துக்கிறாங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. நீங்க எல்லாரையும் படிக்க வைங்க. நீங்க முஸ்லிம் பெண்களுக்கு டிமாண்ட் ரிவல் ஸ்காலர்ஷிப் கொடுங்க. இப்ப நான் சொல்றத கேளுங்க. 21க்கு முன்னாடியே பாப்புலேஷன் ஸ்டெபிலைஸ் ஆயிடும். நீங்க கல்விக்கு உதவி பண்றதே இல்ல. மோடிஜி ஸ்காலர்ஷிப்பே நிறுத்திட்டாரு. மோடிஜி இங்க ஆப்கி அதாலத்துக்கு வந்தபோது என்ன சொன்னார்னா, நான் முஸ்லிம்ஸோட ஒரு கையில கம்ப்யூட்டரும் இன்னொரு கையில குரானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னார். மோடிஜி எங்க கையில எதுவுமே விட்டு வைக்கவே இல்ல. எங்க வீடுகளை பறிச்சுக்கிட்டாரு, மசூதிகளை பறிச்சுக்கிட்டாரு, அவர் எங்க அடையாளத்தை பறிச்சுக்கிட்டாரு. அதான் மோடிஜி டயலாக் ரொம்ப நல்லா சொல்றாரு. மாஷா அல்லாஹ், அவர் கூட போட்டி போடவே முடியாது. யாரும் போட்டியிட முடியாது. நீங்க ஒரு கையில கம்ப்யூட்டர் இன்னொரு கையில குரான் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ப்ரீ ஸ்காலர்ஷிப்பை 9th கிளாஸ்ல இருந்து ஏன் கொடுத்தீங்க? நீங்க கிளாஸ் 5, 3, 6ல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும்ல. நீங்க மௌலானா ஆசாத் ஃபவுண்டேஷனை ஏன் மூடுனீங்க? அங்க நிறைய பேர் PhD பண்ணிருக்காங்க. அதை ஏன் மூட வச்சீங்க? நீங்க என்ன பண்றீங்களோ அதைத்தானே நான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க மெரிட்டோட மெயின் ஸ்காலர்ஷிப்பை குறைச்சிட்டீங்க. அதாவது 2021-22 பட்ஜெட்ல வெறும் 22% தான் செலவு பண்ணிருக்காங்க. நீங்க பார்லிமெண்டோட டேட்டாவை எடுத்து பாருங்க. சோ நீங்க பாப்புலேஷனை பத்தி கவலைப்பட வேண்டாம். முஸ்லிம்ஸோட மொத்த பாப்புலேஷனை 18.9ல கண்டிப்பா நின்னுரும், ஸ்டெபிலைஸ் ஆயிடும். அதோட ஹிந்துக்கள் மற்றும் முஸ்லிம்ஸ்ல 18 crores வித்தியாசம் இருக்கு. எப்பயும் அப்படிதான் இருக்கு, கவலைப்படாதீங்க. பிஜேபி RSS சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. இவங்கள ஒருவேளை இவங்க மாடு பறக்குதுன்னு சொன்னா தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாமியர்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோலோட மெத்தட்ஸ பிலீவ் பண்றது இல்ல. எல்லாத்தையும் விட குழந்தைகளை அதிகமா இல்ல, இது எல்லாத்தையும் விட பெரிய பொய். கான்ட்ரசெப்ஷனை யூஸ் பண்ணதுக்கான டேட்டாவை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். 92-93ல முஸ்லிம்ஸ் எல்லாம் 27.7% கான்ட்ரசெப்ஷனை யூஸ் பண்ணிருக்காங்க. 2019ல 60.2% முஸ்லிம்ஸ் கான்ட்ரசெப்ஷனை யூஸ் பண்ணிருக்காங்க. சரி, இதுல இன்னும் இந்துக்கள்லயும் எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. 92ல 41 இருந்துச்சு, இப்ப அதிகமாய் 67.9ல வந்திருக்கு. முஸ்லிம்ஸ் ஆண்களை பத்தி தப்பா சொல்றீங்கல்ல. கான்ட்ரசெப்ஷன் எல்லாத்தையும் விட அதிகமா கான்ட்ரசெப்ஷனை அதிகமா யூஸ் பண்றது இந்தியாவுல முஸ்லிம்ஸ். 34 பாயிண்ட்ஸ், இந்துக்கள்ல இருக்கிற ஆண்கள் 34.10. நம்ம சீக்கண்ண உட்கார்ந்திருக்காரு. நான் உங்ககிட்ட சொல்றேன், நம்ம நாட்டோட பிரதமர் என்ன சொல்லிருக்காருன்னா, நம்ம நாட்டுல இருக்கிறவங்க யார் குறைவான குழந்தைகளை பெத்துக்கிறாங்களோ, ஃபேமிலி பிளானிங் பண்றாங்களோ, அவங்க தான் நாட்டுக்கு உண்மையானவங்களும் நல்லவங்களாவும் இருக்கிறாங்கன்னு. அப்படி பார்த்தா உண்மையானவங்க நீங்க தான். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, உங்க ஆளுங்க 75% ஃபேமிலி பிளானிங் பண்றாங்க, 45% முஸ்லிம்ஸ், 50% ஹிந்துஸ் பண்றாங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இது என்னோட டேட்டா கிடையாது, கவர்மெண்டோட டேட்டா. இது எல்லாத்தையும் தாண்டி பிஜேபியும் RSSம் அதோட சங் பரிவாரும் புரளிய கிளப்பி விடுறாங்க. அவங்களாம் ஃபேமிலி பிளானிங் பண்றதுல ஸ்பேசிங் பண்றாங்க. இஸ்லாம்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க சரியான நேரத்துல குழந்தை பெத்துக்கங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி,
ஃபேமிலி பிளானிங்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாம்ல அதுக்கெல்லாம் அனுமதி இல்லைனாலும் 20% முஸ்லிம் பெண்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 20% இருக்கு. ஆனா டேட்டா உங்களுக்கு இதெல்லாம் சொல்றது இல்ல. நான் சொல்றதெல்லாம் தப்புன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆப்கி அதாலத்துல இங்க வந்து உட்காருவோம். ரஜத் சார் கூப்பிட்டாருனா 2 முறை என்ன கூப்பிட்டதே எனக்கான ஹானர். இப்ப தாடி அவ்வளோ வெள்ளையா இல்ல, ஒயிட் ஆயிடுச்சு. இருந்தும் திரும்ப கூப்பிட்டதுக்கு நன்றி. இப்ப மக்கள் யாராவது கேள்வி கேட்கலாம். நீங்க உங்களுடைய ஸ்பீச்சஸ்ல முஸ்லிம் தான் முஸ்லிம்களுக்கு எதிரியா இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. இதுல மறைஞ்சிருக்க உங்களை நாம தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றீங்க. நீங்க இப்படி பேசுறதுனால மக்களுக்கு உங்களை பிடிச்சு உங்க பின்னாடியே வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்பலாவோட மண்ல இமாம் ஹுசேனை கொன்னது முஸ்லிம்ஸ் தான். கர்பலாவோட மண்ல இமாம் ஹுசேன் கூட நமாஸ் படிச்சிட்டு இருந்தாங்க. நமாஸ்க்கு அப்புறம் கத்தி எடுத்தது முஸ்லிம்ஸ் தான். கர்பலாவோட மண்ல ரசூல் அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகனை கொன்னது முஸ்லிம்ஸ் தான். திப்பு சுல்தான சிராஜ் உத்தௌலாவை ஏமாத்துனதும் முஸ்லிம்ஸ் தான். சோ இது வரலாறா இருக்கலாம், இப்பவும் அப்படிதான் நடக்குது. அதத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இவ்ளோ நேரம் பேசுனத வச்சு பாக்கும்போது உங்களுக்கு கவிதைனா எவ்வளவு பிடிக்கும். உங்க ஸ்பீச்சஸ்லயும் நாங்க கேட்டிருக்கோம். உங்க பேச்செல்லாம் கவிதை மூலமா தான் மக்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறீங்களா? சோ இன்னைக்கு நம்ம நாட்டோட நிலைமைய எப்படி நீங்க கவிதை மூலமா சொல்லுவீங்க? அதுதான் நாங்க எல்லாரும் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். इखलाक का जलता हुआ घर देख रहा हूं, देखा नहीं जाता मगर देख रहा हूं. சர்தார் சார் கேட்கறாரு நினைக்கிறாரு, கொடுங்க. முதல் விஷயம், நீங்க எங்களை பாராட்டுனீங்க, நாங்க உங்களை பாராட்டணும். நாங்கெல்லாம் இந்த கையில தான் வச்சு கட்டுவோம். முஸ்லிம்ஸே இப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க ரைட் சைடுல கட்டிருக்கீங்க, நாங்க தான் லெப்ட் சைடுல கட்டுவோம். ஆனா நான் தப்பா கட்டல. நீங்க கரெக்டா தான் போட்டிருக்கீங்க, நாங்க தான் தப்பா போட்டிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் சொன்னாங்க, இப்ப நீங்களே சொல்றீங்க, பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்துக்கள் எல்லாரும் சேர்ந்து அகண்ட பாரதத்தை பத்தி எல்லாரும் நிறைய பேசுறாங்க. அகண்ட பாரதத்துக்கு ஃபேவரா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு 13% முஸ்லிம் சகோதரர்கள் உங்க அகண்ட பாரதம் வேணும்னு நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, அதுல பஞ்சாபும் ஒன்னா இருக்கணும், நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களும் ஒன்னா இருக்கணும். ஏன்னா முஸ்லிம் சகோதரர்களும் வருவாங்க, அவங்க உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களை தான் பெருமையா பேசுவாங்க, உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். பாத்தீங்களா? அகண்ட பாரதத்துக்காக நான் தயாரா இருக்கேன். பங்களாதேஷ முழுசா எடுத்துக்கங்க, முழு பாகிஸ்தானையும் எடுத்துக்கங்க, பாதி ஆப்கானிஸ்தானையும் எடுத்துக்கங்க, பாதி பர்மாவையும் வாங்கிக்கங்க, அது கூட கொஞ்சம் பூட்டானையும் வாங்கிக்கங்க, நேபாள் முழுசா எடுத்துக்கங்க. ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி மோடிஜிக்கு வேண்டியது POK தான். மத்த 3 பேரை துரத்துங்க. அவருக்கு அதுதான். முழு பாகிஸ்தான் வந்துருச்சுன்னா பாகிஸ்தானுடைய அந்த பகுதி மட்டும் பாகிஸ்தான் கூட வந்துச்சுன்னா ஒத்துக்கிட்டு தானே சார் ஆகணும். எடுத்துக்கங்க, யார் தடுக்கறாங்க? நீங்களே சப்போர்ட் பண்ணுங்க சார். சார் பர்சன்டேஜ் நாங்க கொஞ்சம் தானே கேக்குறோம். உங்களுக்கு வேணா எழுதி கொடுக்கட்டுமா? சொல்லுங்க. இல்ல வேண்டாம் சார், வேண்டாம் சார். என்ன சொல்றது? சரி, இப்ப இந்த ஷோல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல கேள்விகளையும் வழக்குகளையும் தொடரலாம். நீங்க சொல்றீங்க, முஸ்லீம் இளைஞர்களே நம்ம பள்ளிவாசல எல்லாம் பாதுகாக்கணும், இல்லனா பள்ளிவாசல் நமக்கிட்ட இருந்து புடுங்கிடுவாங்க. உண்மைதானே? யாரு புடுங்குறாங்க? பிஜேபி ஆர்எஸ்எஸ் பறிச்சுக்க பாக்குறாங்க. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல நீ நம்ம வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறது, கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறது அசாதுதீன் ஓவைசி சார். ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல AIMIM ஓட பிரசிடென்ட் அசாதுதீன் ஓவைசி மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் மக்களோட உணர்ச்சிகளை தூண்டுறாரு. உங்களோட ஒரு ஸ்பீச் எங்கிட்ட இருக்கு, நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்றீங்க, முஸ்லீம் இளைஞர்களே நம்ம பள்ளிவாசல எல்லாம் பாதுகாக்கணும், இல்லனா பள்ளிவாசல் நமக்கிட்ட இருந்து புடுங்கிடுவாங்க. உண்மைதானே? யாரு புடுங்குறாங்க? பிஜேபி ஆர்எஸ்எஸ் பறிச்சுக்க பாக்குறாங்க. ஆட்சியில இருக்கிறவங்க எல்லாம் பறிச்சுக்க பாக்குறாங்க. எந்த மசூதியை பறிச்சுட்டாங்க? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, டெல்லியில 600 வருஷ பழமையான மசூதியை இடிச்சிட்டீங்க. சுனேரி பாகுடைய மசூதியை இடிக்கணும்னு பாத்தீங்க. எப்பயாச்சும் ஏதாச்சும் பிரைம் மினிஸ்டர் இல்லனா ஹோம் மினிஸ்டர் ஒருவேளை கோவிலுக்கு முன்னாடி போறாங்கன்னா எப்பயாச்சும் பூஜைகள் நிறுத்தப்பட்டிருக்கா? சொல்லுங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுனேரி பாக் மசூதி பக்கம் பிரைம் மினிஸ்டர் எப்பயாவது போனாருன்னா மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல மசூதியில நமாஸ் நிறுத்தப்படும். ஏன் நடக்காது? நீங்களே கேளுங்க. நான் சொல்றத நம்ப வேண்டாம், நீங்களே கேட்டு பாருங்க. அங்க இருக்கிற இமாம் சார் கிட்ட நீங்களே கேட்டு பாருங்க. எந்த பில்டிங்க உடைக்கணும், உடைக்க கூடாது, இதெல்லாமே கோர்ட் எடுக்கிற முடிவு தானே. நான் என்ன இல்ல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்னன்னு பார்த்தேன்.
சென்னையில அரசாங்க இடத்து மேல என்னென்ன பில்டிங் கட்டப்பட்டு இருக்கோ, அதாவது எந்தெந்த இடத்துல ரிலீஜியஸ் பில்டிங்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் இடிக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. அங்க கோயம்பேடுல ஒரு மசூதி இருக்கு. அந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி மத சார்ந்த இடங்கள், அதாவது சர்ச்சா இருக்கட்டும், மசூதியா இருக்கட்டும், கோவிலா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே இடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சார், நான் கோர்ட்டோட ஆர்டர்ஸ் பத்தி பேசல. நான் கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டரை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அந்த விஷயங்களை கோர்ட்ல சொல்லவே இல்ல. அதாவது நீங்க அந்த 600 வருஷ மசூதியையும் சுடுகாட்டையும் மொத்தமா அழிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் இந்த பிஜேபி காரங்களும் RSS காரங்களும் இந்தியாவுல இருக்கிற ஆயிரக்கணக்கான மசூதிங்களை கண்டிப்பா நாங்க எடுத்துக்குவோம்னு சொல்றாங்க. ஓப்பனா சொல்றாங்க. நீங்க தான் பார்லிமெண்ட்ல ஓப்பனா பாபரி மஸ்ஜித் ஜிந்தாபாத். நான் கண்டிப்பா சொல்லுவேன், இப்பவும் சொல்லுவேன், பாபர் மசூதி சிந்தாபாத். இதுல என்ன தப்பு இருக்கு சார்? ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சார். ஒருவேளை நான் இந்தியா பார்லிமெண்ட்ல சொல்லலன்னா வேற எங்க சொல்றது? மோடிஜி சிந்தாபாத்னு சொல்லும்போது நான் பாபர் மசூதி சிந்தாபாத்னு சொல்லக்கூடாதா? நான் எந்த பாவமும் பண்ணலையே சார். நான் என்ன சொல்றேன்னா, இஸ்லாம் மதத்துக்காக ஒரு இடத்துல மசூதி கட்டுறாங்கன்னா இந்த உலகம் எப்ப வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் மசூதி இருக்கணும். ஆனா நீங்க அதை இடிச்சிட்டீங்க. நான் என்ன சொன்னேன், அது எப்பவும் மசூதியா இருக்கும்னு. நான் எப்ப ப்ரொவோகேஷன் பண்ணேன்? அதோட பாபர் மசூதி ஒரு கேஸ் ஸ்டடி. எப்படியெல்லாம் ஒரு மசூதியை பறிக்கலான்றதுக்கான கேஸ் ஸ்டடி. அதைத்தான் நாம புரிஞ்சுக்கணும். நாம ஒரு மசூதியை இழந்துட்டோம். இப்போ இங்க இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸால நாம மசூதியை இழந்துட்டோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பிஜேபி என்ன சொன்னாங்கன்னா, நாங்க அது மேல கைய வைக்க மாட்டோம்னாங்க. ஆனா மசூதியை உடைச்சிட்டீங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் இதுவரைக்கும் கண்டெம் பெட்டிஷன் சொல்லல. அதோட கிரிமினல் கோர்ட்ல அதுல யாரும் கன்விக்ட் ஆகல அப்படின்னு கோர்ட் சொல்லிருக்கு. யாருமே கன்விக்ட் ஆகல. அதோட பார்லிமெண்ட்ல ஏக்நாத் ஷிண்டேன்ற பார்ட்டி லீடர் நரசிம்மராவ பாராட்டுறாரு. அதுவும் எதுக்காகன்னா, பாபர் மசூதியை இடிக்கும் போது நரசிம்மராவ் என்ன சொன்னார்னா, நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இது அவர் தான் சொல்லியிருக்காரு, நான் சொல்லல. இதெல்லாம் என்னன்னு நீங்களே சொல்லுங்க. அதெல்லாமே சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இதெல்லாமே சதி பண்ணி பாபரி மஸ்ஜிதை இடிச்சதா சொல்றீங்க. சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு ஒருவேளை முழு தீர்ப்பையும் நீங்க படிச்சீங்கன்னா, அதுல தீர்ப்போட குறிப்பில என்ன சொல்லிருக்குன்னா, அதாவது கோவிலை இடிச்சிட்டு நாங்க மசூதியை கட்டல. சுப்ரீம் கோர்ட் ஏஎஸ்ஐயோட சர்வே ரிப்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்ப எதுக்காக நாங்க தப்புன்னு சொல்றோம்னா, சுப்ரீம் கோர்ட் ஃபெய்த்த அடிப்படையா வச்சு கொடுத்திருக்கு. ஃபெய்த்தோட அடிப்படையில தான் கொடுத்திருக்கு. ஒருவேளை ஃபெய்த் அடிப்படையில நீங்க கொடுத்தீங்கன்னா அப்ப அதுக்கு ஒரு எல்லையே இல்லாம இருக்கும். வைசி சார், அதுதான் முடிஞ்சிருச்சுல்ல. தீர்ப்பு வந்துருச்சு. அது என்னன்னா, பிரம்மாண்டமான ராமர் கோவில் கட்டப்பட்டு இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் அங்க போய்கிட்டு இருக்காங்க. விட்டுருங்களா அத? இதே வார்த்தையை நீங்க அந்த யூதர்கள்ட்ட போய் சொல்லுங்க. ஹிட்லர் 7 லட்சம் யூதர்களை கேஸ் சாம்பர்ல போட்டு கொன்னுட்டான். தெரிஞ்சுக்கோங்க. 1930 நடந்த கதையில 2024 வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாபர் மசூதி கதைய சாகுற வரைக்கும் நீயும் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு என் மகன் கிட்ட சொல்லுவேன். ஏன்னா எந்த விதமா மசூதி பறிக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி இன்னொரு முறை நாங்க மசூதியை இழக்க கூடாது. டிசம்பர் 6ஆம் தேதி இந்த நாடு பெருமைப்பட வேண்டிய நாளா? சொல்லுங்க. ஒருவேளை டிசம்பர் 6 இல்லனா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மென்ட் என்ன வந்திருக்கும்? ஜனவரி 22 ரொம்ப நல்ல நாள்னு சொல்றாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் ராமர் கோவில் கட்டப்பட்டது. அதான் நானும் சொல்றேன், நல்ல வேளை சொன்னீங்க. 17 டிசம்பர் 1992ல பார்லிமெண்ட் பாபர் மசூதியோட டெமாலிஷனை கண்டெம்ட் பண்ணாங்க. அதோட ரெசல்யூஷன்ல RSS, விஸ்வ ஹிந்து பரிஷத், பஜ்ரங்கல்ல கோர்ட் கண்டெம்ட் பண்ணுச்சு. அதோட இது கருப்பு தினம்னு சொன்னாங்க. இப்ப நீங்க பார்லிமெண்டோட ரெசல்யூஷனுக்கு எதிரா இன்னொரு ரெசல்யூஷனை கொண்டு வரீங்கன்னா, நானும் இதே பார்லிமெண்ட்ல அஸ் எ இந்தியன், ப்ரௌட் இந்தியன், நான் என்ன சொன்னேன்னா, POK எங்களோடது, POK எங்களோடது இல்லன்னு நாளைக்கே ரெசல்யூஷன் கொண்டு வருவீங்களா? நீங்க என்ன பிரசிடென்ட கிரியேட் பண்றீங்க? இதெல்லாம் ரொம்ப தவறு இல்லையா? இது பெரிய தப்பு. இந்த கியாங்பாபி மசூதி கேஸ்ல ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்குன்னா, அங்க பேஸ்மெண்ட்ல பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு. 1993ல பூஜை நிறுத்திட்டீங்க, அதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி இருக்கு. இப்போ நீங்க இதோட குரோனாலஜியை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1949ல டிசம்பர் 29, 30ல பாபர் மசூதியில சிலைகளை வச்சாங்க. நம்பர் 1. அதுக்கப்புறம் நாயர் சார் அதுக்கு லாக் போட்டாரு. நம்பர் 2. நாயர் சார் அதுக்கப்புறம் ஜனசங்கோட MP ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் டிசம்பர் 6ல இடிச்சிட்டீங்க. இடிச்சு அவங்களுக்கு இடத்த கொடுத்துட்டீங்க. இங்க என்ன நடந்திருக்குன்னா, இங்க வியாஸ் ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட 1530யோட டாக்குமெண்ட் இருக்கு. நானும் சொல்றேன், அங்க 500 வருஷமா பாபர் மசூதில நமாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 1. வியாஸ் ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா, 93ல முலாயம் சிங்கோட அரசாங்கம் ரீசன் எதுவுமே இல்லாம அத மூடிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், என்னோட மசூதியையும் நீங்க மூடிட்டீங்க.
இப்ப கோர்ட்ல என்ன சொல்றாங்க, நீங்க பூஜைய அலோவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எங்க நமாஸைய அலோவ் பண்ணல. இப்ப நீங்களே புரிஞ்சுக்கோங்க, நாங்க ஒரு முறை இழந்துட்டோம், இன்னொரு முறை இழக்க விரும்பல. நீங்க இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நாங்க காயப்பட்டதுனால எச்சரிக்கையா தானே இருந்தாகணும். அப்ப இளைஞர்களை தூண்டி விடுவீங்க? தூண்டி விடல, உண்மையதான் சொல்றேன். நான் சொல்றது எல்லாமே ஃபேக்ட். நான் சொன்னது எல்லாமே ஃபேக்ட். சரி சார், இப்ப நீங்க கேங் வாப்பி பத்தி பேசுறீங்க. மதுராவுல போய் பாருங்க, அங்க என்ன நடக்குதுன்னு. 1965ல முஸ்லிம்ஸும் ஹிந்துஸும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. முஸ்லிம்ஸ் 8 ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க. இந்துக்கள் தரப்புல இருந்து அந்த அக்ரிமெண்ட்ல யார் சைன் போட்டது சொல்லுங்க? பண்டிட் மதன் மோகன் மால்வியா. பண்டிட் மதன் மோகன் மால்வியாவை விட மோடி பெரிய ஹிந்துவா? இல்ல, அவர் அதுல சைன் பண்ணிருக்காரு. இப்ப 2023ல வந்து நிலத்தை வாங்குறதுக்கோ குடுக்கறதுக்கோ உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நாட்டுல யாரு பழைய காயங்களை எல்லாம் திரும்ப திறக்கிறது? 2 மதத்தையும் சண்டை போடுறதுக்கான வழியில போக வைக்கிறது யாரு? நீங்களே சொல்லுங்க. ரிஷ்வந்த் பரிஷத் பிரசிடென்ட்டோட அலோக் குமார் ஸ்டேட்மெண்ட் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க முஸ்லிம்ஸ் கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறோம், இப்ப அயோத்தியாக்கு அப்புறம் மதுராவும் காசியும் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நாங்க எதுவுமே கேட்க மாட்டோங்கிறாரு. இதெல்லாம் சும்மா சார், இதெல்லாம் சுத்த பொய். அவங்க ஏன் கொடுக்க போறாங்க? மசூதி என்ன என்னோட அப்பா சொத்தா? இல்ல என்னோட அம்மாவோட சொத்தா? மசூதி அந்த அல்லாவோடது. மசூதிக்குன்னு பேப்பர்ஸ் இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அந்த காலத்துல அப்படி ஆயிடுச்சுன்னு எவ்வளவு நாளா அதையே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப புஷ்வாமித்திர சங்கா கிட்ட இருந்து யாரு நீதி வாங்கி கொடுக்கறது? புஷ்வாமித்திர சங்கா பல புத்த மதத்தோட தூபங்களை உடைச்சிட்டாரு. அதுக்கு நீதி கேளுங்க. நீங்க முகல் ராஜாவை பத்தி பேசுறீங்க, புஷ்வாமித்திர சங்காவை என்ன பண்றது? அவரை பத்தி யார் எதுவும் பேசுறது இல்லையே. நம்ம நாட்டுல முகல்ஸ் இருக்கும்போது, புஷ்வாமித்திர சங்கா இருக்கும்போது, அப்ப ஜனநாயகம் இருந்துச்சா? ராஜாக்கள் காலத்துல ரைட் டு ஈக்குவாலிட்டி இருந்துச்சா? இல்லல்ல. எங்க கிட்ட ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் படிதான் நாங்க எல்லா வேலையும் செய்யறோம். அந்த அக்ரிமெண்ட்ல பண்டிட் மதன் மோகன் மால்வியா கையெழுத்து போட்டிருக்காரு. இன்னைக்கு அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்றீங்க. நீங்க பாப்ரி மஸ்ஜிதுக்கு ஜிந்தாபாத்னு சொல்றீங்க, அதனாலதான் அவங்க உங்களை பாபரோட மகன்னு சொல்றாங்க. இல்ல, இங்க பாருங்க, நான் இதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் சொன்னது இதான். வேணும்னா என்னோட DNA டெஸ்ட் பண்ணிக்கங்க. நரேந்திர மோடிஜியவும் டெஸ்ட் பண்ணுங்க. RSS ஆளுங்களோடதையும் பண்ணுங்க. யாரு ஆரியன், யார் இந்த நாட்டை சேர்ந்தவன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். நான் என்ன பாபரோட ஸ்போக் பர்சனா? அப்படின்னா நரேந்திர மோடி பிஜேபி நாத்ராம் கோட்சேயோட ஸ்போக் பர்சனா? ஒருவேளை நான் பாபரோட ஸ்போக் பர்சனா, நீங்க அவரோட ஸ்போக் பர்சனா ஆயிடுங்க. நாத்ராம் கோட்சேயோட ஸ்போக் பர்சனா ஆயிடுங்க. சொல்லப்போனா எனக்கும் பாபருக்கும் என்ன சம்பந்தம்? அவுரங்காசீப் கூட எனக்கு என்ன சம்பந்தம்? ஜின்னாவோட என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க. ஒருவேளை சம்பந்தம் இல்லைன்னா, உங்க அண்ணா அக்பருதீன் சார் அவுரங்கசீபோட கல்லறைக்கு போனாரு, அங்க துணி கொடுத்து பூவெல்லாம் போட்டிருக்காரு. அவுரங்கசீப் கூட எந்த சம்பந்தமும் இல்லையா? சார், இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், போய் இன்டர்நெட்டை திறந்து பாருங்க. அங்க அல்லாவோட பக்தரோட ஒரு கல்லறை இருக்கு. மேபி பிரானுதீன் கரீப் இல்லனா ஜர்ஜரி பக் ரஹமத்துல்லா, அதனால அவங்க அங்க போனாங்க. மீடியாலாம் அங்க வருதுன்னு தெரிஞ்சு அவங்க ஃபாத்தியா பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அது ஒரு ASI ப்ரொடெக்ட் மானியூமெண்ட். வேணும்னா எடுத்துருங்க. அதை எதுக்கு இப்படி ஒரு பெரிய பிரச்சனையாக்குறீங்க? ஃபாத்தியா பண்ணாங்க, அவ்வளவுதான். வேற என்ன பண்ணாங்க? இப்ப அடடா வேற என்னமோ பண்ணிட்டாங்க. இல்ல, சரி, மோடிஜி பஹதூர் ஷா சஃபரி கல்லறைக்கு போனது சரியா? நீங்களே சொல்லுங்க. தேவேந்திர ஃபட்னவிஸ் என்ன சொல்றாருன்னா, மகாராஷ்டிரால அவுரங்கசீப் பசங்க பிறந்திருக்காங்க, யாரோட முடிவால இவங்க எல்லாம் பிறந்திருக்காங்கன்னு தெரியலங்கிறாரு. சமூகத்துல இதனால டென்ஷன் ஆரம்பிச்சு. சார், இதுல பிரச்சனை என்னன்னா, தேவேந்திர பட்னாவிஸ் ஒரு பிராமின். அவர் தன்னைத்தானே காமிச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. எல்லாரையும் தான் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. எல்லார் பிரச்சனையும் அதான். மோடிக்கு அப்புறம் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அவர் இந்த லாங்குவேஜை பயன்படுத்தி தான் ஆகணும். அப்புறம் திரும்ப சிவாஜின்னு பேசியிருக்காரு. சிவாஜி ஆக்ரா ஃபோர்ட்ல இருந்து ஓடும்போது முஸ்லிம்ஸ் கூட தான் ஓடி இருக்காரு. சிவாஜியோட இந்த பீரங்கியோட ஜெனரல் ஒரு முஸ்லிம் தான். சிவாஜி கூட நிறைய முஸ்லிம்ஸ்கள் இருந்தாங்க. சிவாஜி ஒரு முஸ்லீமையும் குத்தி கொன்னு இருக்காரு. ஆமா, உண்மைதான். அப்சல்யூட்லி கரெக்ட் தான், சரியா சொன்னீங்க. ஆனா ரஜத் சார், ஒரு நிமிஷம் இருங்க, அப்புறம் கை தட்டுங்க. முதல்ல கேளுங்க. சிவாஜி அப்சல் கான கத்தியால குத்தும் போது சிவாஜிக்கு பின்னாடி கத்தியோட பாதுகாப்புக்கு நின்னுட்டு இருந்தது ஒரு முஸ்லிம். இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஒருவேளை இப்படி செலக்டிவ்லி சொன்னீங்கன்னா, எனக்கும் கொஞ்சம் ஹிஸ்டரி எல்லாம் தெரியும். சிவாஜிக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்தது முஸ்லிம் தான். சரி, சிவாஜி என்ன பண்ணாரு? அப்சல் கான கொன்னதுக்கு அப்புறம் இஸ்லாம் மதத்தின்படி இவனுக்கு கல்லறை கட்டுங்கன்னு சொன்னாரு. அது சிவாஜியோட பெரிய மனசு. இல்ல, அது என்னன்னா, இப்ப இருக்கிறவங்களோட பெரிய மனசை நீங்க பாருங்க. கல்லறைகளை அப்படியே அடிச்சு நொறுக்குறாங்க.
இதுக்கு பேர் பெரிய மனசா? தான் சொல்றோம். எப்படி சிவாஜி பின்னாடி முஸ்லிம்ஸ் இன்னும் பாதுகாத்து இருந்தாங்களோ அதே மாதிரி மோடிஜி பின்னாடி ஓவைசி நிக்கலாம்ல. அப்படி எல்லா சண்டையும் முடிஞ்சிடும்ல. இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. கடலோட 2 கரையும் எப்பவும் ஒன்னு சேராது. கடலோட 2 கரையும் எப்பவும் ஒன்னா சேர முடியாது. நான் யாரு பின்னாடியும் நிக்கிறதுக்காக ஒன்னும் பொறக்கல. என் நாட்டு பிரதமர் என் நாட்டு மக்களுக்காக நிக்கணும். சமூகத்துல பின்தங்கி இருக்கிறவங்க கூட நிக்கணும். அவங்க எழுப்புற குரலா அவரு கேட்கணும். அவங்கள வெறுக்க கூடாது. அவங்களையும் தான் மனுஷங்களா பார்க்கணும். பிரதமர் கிட்ட நான் இதைத்தான் எதிர்பார்க்கிறேன், வேற எதுவும் இல்ல. ஃபைனல் ரவுண்ட்ல யாராவது ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். ஓஐசி சார், நான் என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னா, நீங்க எப்பவும் ஹிஜாப் போட்ட ஒரு பெண்ண இந்த நாட்டோட பிரதமரா பார்க்க ஆசைப்பட்டேன்னு சொன்னீங்க. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்ப சொல்றாங்களே ஹிஜாப் போட்டுக்கிட்டா மூளையெல்லாம் மூடிக்கும்னு. அப்படிலாம் கிடையாது. அது மூளையெல்லாம் மூடாது. ஹிஜாப் போட்ட பொண்ணுங்கள்லாம் பேக்வேர்டு, அப்ரஸ்ட்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்க மூளையத்தான் அவங்க மூடி வச்சிருக்காங்க. ஒருவேளை உண்மையா இப்படி நடக்குதுன்னா, ஏமனோட ஒரு முஸ்லிம் பெண்மணி ஹிஜாப் போட்டுக்கிட்டு நோபல் பரிசு வாங்கினாங்க. மூளை வேலை செய்யாமல அவங்க நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. சமூகத்துல பலவீனமா இருக்கிறவங்க, முக்கியமா முஸ்லிம் பெண்கள் எழுந்திருக்கணும். நீங்க எப்பயாச்சும் எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா, அங்க ஹிஜாப் போட்டுக்கிட்டு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு புல்லட் வண்டி ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பூர்கா போட்டுக்கிட்டு ஓட்டுறாங்க. அதை பார்த்து நானும் ஆச்சரியப்பட்டேன், புல்லட் எப்படி ஓட்டுறாங்கன்னு. அதுக்கு என்ன பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யோகி ஆதித்யநாத் என்ன சொல்றாருன்னா, எந்த பொண்ணுங்களை ஹிஜாப் போட்டு நீங்க கைது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நாங்க பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறோம். இல்ல, நாங்க ஒண்ணு கைதுலாம் பண்ணல. நாங்க யாரையும் கைது பண்ணல. பிஜேபியோட முஸ்லிம் மீட்டிங் நடக்கும்போது நீங்க 200-300 பூர்கா போட்ட பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. அது என்னது? எதுக்காக உட்கார வைக்கிறீங்க? இதெல்லாம் காமிச்சுக்கிறதுக்காக தான். இங்க பாருங்க, இவங்கெல்லாம் எங்க கூட இருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறது நாட்டுக்கு காமிக்கிறதுக்காக கிடையாது. அவங்க அத கல்ஃபோட ராஜாக்களுக்கு காட்டதான். இங்க கூட முஸ்லிம்ஸ் இருக்காங்க பாருங்க, அமெரிக்கால காட்டுறதுக்காக. உங்களுக்கு முஸ்லிம்ஸ் மேல இவ்வளவு அன்பு இருக்குன்னா அவங்கள எம்பி ஆக்குங்க. ஒரு டிக்கெட்டாவது கொடுங்க. எம்பி ஆக்குங்க, மினிஸ்டர் ஆக்குங்க. அதெல்லாம் பண்றதில்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறோம், பெண்களை லிபரேட் பண்றோம், உங்களை பெரியாளாக்க பாக்குறோம்னு சொல்றாரு. ஆர்மியில ஜாயின் பண்ணணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறோம்னு சொல்றாரு. நீங்க ஆளுங்களை ஷூட் பண்றீங்க, புல்டோசரை ஏத்தி வீடுங்களை இடிக்கிறீங்க. பெண்களோட பேரை பயன்படுத்தி அலகாபாத்ல கணவருக்கு நோட்டீஸ் கொடுத்து வீட்டை உடைக்கிறீங்க. இப்படியெல்லாம் பண்ணா நீங்க சொல்ற எந்த வார்த்தையை நாங்க நம்புறது சொல்லுங்க? सितमगर तुझसे उम्मीद वफा होगी जिन्हें होगी, हमें तो देखना यह है कि तू जालिम कहां तक है. ஓவைசி சார், உங்ககிட்ட நாங்க எல்லா விதமான கேள்விகளையும் கேட்டோம். உங்களோட சுபாவம் எப்படியோ உங்களோட நம்பிக்கைகளோட நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க. எந்த கேள்வியையும் நீங்க மறுக்கல. ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்னைக்கான ஜட்ஜ் கும்கும் செட்டா கிட்ட இன்னைக்கான வழக்குக்கான தீர்ப்பை கேட்போம். வெல்கம் பேக். இன்னைக்கு நாம வழக்க நடத்திட்டு இருக்கிறது பாரிஸ்டர் அசாதுதீன் ஓவைசி மேல. அவர்கிட்ட நாம உங்க வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சதுன்னு கேட்டோம், அவருடைய அரசியலை பத்தி கேட்டோம், அவருடைய பிரின்சிபிள்ஸை பத்தி கேட்டோம், அவருடைய சர்ச்சைக்குரிய ஸ்பீச்சஸ் பத்தி கேட்டோம். சோ ஆப்கி அதாலத்துல இன்னைக்கான ஜட்ஜ் ஹிந்துஸ்தான் டைம்ஸோட சீனியர் ஜேர்னலிஸ்ட் கும்கும் செட்டாவோட தீர்ப்பு என்னன்னு கேட்போம். ஓஐசி சார், உங்க கம்யூனிட்டியோட நீங்க மிகப்பெரிய குரல். அவரு பேசும்போது எல்லாருமே காது கொடுத்து கேக்குறாங்க. Everyone listens when OICG speaks. இவரோட வார்த்தையில உண்மை இருக்கு. அதோட அவரோட வார்த்தைகள்ல அக்ரெஷன், அதோட ஒரு ஃபயரி எலிமெண்ட் இருக்கு. இதுதான் அவரோட பர்சனாலிட்டி. சோ அக்ரெஷனை அவர்கிட்ட இருந்து நம்ம தனியா பிரிக்க முடியாது. இட் இஸ் லைக் segregating fire from wood or taking away the trees from the forest, so to speak. Rajit Sharma is very sharp. He is, of course, the colleague and straightforward. அதோட தைரியமானவர். இதனால இன்னைக்கு நடந்த டிபேட் இல்லனா மோதல்னு சொல்லலாம். இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட்ல இருந்துச்சு. and it was at the same level. so தீர்ப்பு கொடுக்கறது கஷ்டம்தான். பட் ஓவைசி சார் எல்லா விஷயத்திலயும் எல்லா கேள்விகளுக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பதில் சொல்லிருக்காரு. அதனால இந்த நீதிமன்றம் ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்ணுது. அதனால தான் பேச்சுல கொஞ்சம் பொறுமை இருந்தா நல்லா இருக்கும். உங்களை இந்த வழக்குல இருந்து
உங்களை இந்த வழக்குல இருந்து நான் விடுவிக்கிறேன். அசதுதீன் ஓவைசி சார் இதே மாதிரி மக்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும், பப்ளிக் லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்பிக்கிட்டே இருக்கணும், எல்லாருக்குமே சம நீதி வாங்கி கொடுக்கணும். அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு ஆப்கி அதாலத் நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். அடுத்த முறை இன்னொரு விருந்தினருடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை எனது அன்பான வணக்கம்.